கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா 51 அதிகாரம் 9 வசனம் வாசிக்க கேட்கலாம். Isaiah chapter 51 verse 9. ஏசாயா 51 9 10 வாசிக்கலாம். Isaiah chapter 51 verse 9 and 10. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? Awake, awake, put on strength, O arm of the Lord. Awake as in ancient days, in generations of old. Art thou not it hath cut Rahab and wounded the dragon? Art thou not it which hath dried the sea and the waters of the great deep, that made the depths of the sea a way for the ransom to pass over? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு அழைப்பு கர்த்தருடைய புயமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And here a calling is given to the people of God in this matter. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தருடைய புயமே நீ பூர்வ காலத்தை போல எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it's mentioned, awake, awake, put on the strength, O arm of the Lord, awake. நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய புயம். And we are the children of God and the arm of the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய புயம் என்று அழைக்கப்படுகிறார்கள். Each child of God is called as the arm of the Lord. நாம் கர்த்தரின் புயமாக இருந்தால் கர்த்தருக்காக எழும்பி பலன் கொண்டு கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டிய காலங்கள் இதுதான். And this is the time that we have to raise up for the Lord as an arm of the Lord and work for the Lord. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய புயத்தை குறித்து முந்தின நாட்களில் என்ன நடந்தது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Because it is mentioned here what has happened about the arm of the Lord in the ancient days. ஒன்று நீங்கள் எழும்ப வேண்டும், இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண வேண்டும். One, you must rise up or the Lord should make us to rise up. இந்த நாளைக்கு பின்பு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் என்று நான் வேதவசனத்தின் வெளிச்சத்தில் விசுவாசிக்கிறேன். And in the light of the word of God, I believe the Lord will raise up you in these days. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எழும்பினால் என்ன நடக்கும்? And what will happen if you rise up here? It is mentioned. ராகாபை துண்டித்ததும் நீதான் அல்லவோ? And all the dove that hath cut Rahab. வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? And one who has wounded the dragon. மகா ஆழத்திலே தண்ணீரை வற்றி போக பண்ணினதும் நீதான் அல்லவோ? And you are the one who made the rich deep seas are dried. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலை வற்றி போக பண்ணினதும் வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? And you are the one that waters the great deep hath made. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய கரங்களில் ஒரு ஆயுதமாக நிற்க வேண்டிய ஒரு காலம் இது. And this is the time as a child of God should be as a weapon in the hands of God. பால வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அன்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says the youthful are in the arm of the Lord as an armor. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருமே தேவனுடைய கரத்திலே ஒரு கூழாங்கற்களாய் நாம் நிற்க வேண்டியது அவசியம். And this is the time all the people of God, both young and old, should be as made as a pebble in the hands of God. நீ ஒரு சாதாரண நபர் அல்ல என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe that you are not an ordinary person. ஒரு கூழாங்கல்லை வைத்து ஒரு பெரிய ஜெயத்தை தேவனுக்கு கொடுக்க முடிந்தது. And the Lord was able to give a great victory through a pebble. ஒரு விசுவாசி தேவனுடைய கையிலே ஒரு கூழாங்கல்லா இருந்தானால் அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்த அவர் கிரியை செய்ய முடியும். If a child of God is the arm of God as a pebble, he is able to make destroy the enemy that is Goliath. ஆற்றின் கரையோரம் கடந்த ஒரு கூழாங்கல்லினாலே தாவீது ஒரு கோலியாத்தை கொல்ல முடியுமானால் உன்னை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசிப்பாயா? If David is able to kill one Goliath by taking one pebble from the bank of the sea and the river, and you must realize that you are able to make through you. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய கரங்களில் நீங்கள் வர வேண்டிய காலம் இதுதான். And this is a time every child of God should come in the hands of God. உங்களுடைய பலவீனங்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது. You should not look at your infirmities. உங்களுடைய தகுதியின்மையை பார்த்து கொண்டிருக்க கூடாது. And you should not see about your unworthiness. தோல்வியை பார்த்து கொண்டிருக்க You கூடாது. should not see your defeats. மனுஷீகம் என்று சொல்லும் பொழுது பல தோல்விகள் பல பலவீனங்கள் இணைந்ததுதான் மனுஷீகம். And manly or a manly nature is that one who is facing many kinds of defeats. பலவீனங்களை எடுத்து போட்டு மனுஷீகத்தை தள்ளி விடுவதுதான் தெய்வீகம். And taking out all the infirmities and also offense and taking out only that is godly nature. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய கரங்களில் நீங்கள் கடந்து வருவீர்களானால் உங்களை கொண்டு நம்மை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியும். And you and your children will come under the arm of the Lord. The Lord is able to perform many kinds of things. 12 சீஷர்களை கொண்டு முழு உலகத்தையும் தலைகீழாக கவிழ்க்க இயேசுவினால் முடிந்தது. And the Jesus was able to make the whole world upside down through the disciples. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டார்கள். And they were told the people who troubled the world they came here. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய புயமாய்
மாறினால் கர்த்தருக்காக மறுபடியும் எழும்ப வேண்டும். And we and our children are changed as arm of the Lord should rise up in these days. பூர்வ நாட்களைப் போல எழும்பு. And you must rise up as in the ancient days. கடந்த காலங்களைப் போல எழும்புங்கள். And you rise up as in the past ஆதி days. நாட்களைப் போல எழும்புங்கள். And you rise up as in the old days. ரட்சிக்கப்பட்ட காலங்களில் உள்ள வைராக்கியத்தை கொண்டு வாருங்கள். And you bring up the zeal that you had during the time of அபிஷேகம் பெற்ற salvation. காலங்களில் இருந்த தெய்வீகத்துக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். And you must come to the divinity that was found in the days of anointing. கர்த்தர் அழைத்தபோது இருந்த அபிஷேகத்துக்கு வாருங்கள். You must come to the place where your God has called you. வெளிப்படுத்தல்களும் தரிசனங்களும் பெற்ற அந்த முந்தின பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். And just think about the days where you have shined in the days of your old times. கர்த்தருக்காக நீங்கள் பாடுபட்ட காலங்களை சிந்தித்து பாருங்கள். Just imagine and think about the days we have suffered for the Lord. எந்த நோக்கத்தோடு கர்த்தர் உன்னை பிடித்தார், உங்களை அழைத்தார், உங்களை சுகமாக்கினார், உங்களை ஏன் இன்றைக்கு விடுதலையாக்கி இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார், இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். This is the time that you have to realize that what for the Lord has separated you and has found you and as Lord has healed you. யாரை கொண்டும் தேவனுக்கு கிரியை செய்ய முடியும். And the Lord can work through anyone. ஆனால் தேவன் உன்னை கொண்டே கிரியை செய்ய விரும்புகிறார். The Lord wants to work through only through you. அவருக்கு எத்தனையோ பேர் உண்டு. There are many things for people for ஆனால் him. எலியாவை கொண்டுதான் அவர் கிரியை செய்தார். But he did work through Elijah. வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது When you see from the word of God, எத்தனையோ விதவைகள் உண்டு. there are many kinds of widows. ஆனால் சாரிபாத் விதவையை தான் கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார். But the Lord has took only the widow of Zarephath. அதுபோல Like that. இந்த மதுரையில எவ்வளவோ ஜனங்கள் உண்டு. Like that many people are found in ஆனால் this உங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen only you. ஏன் தெரிந்து கொண்டார்? What for the Lord has chosen நீ you? கர்த்தருடைய புயமாய் மாறும்படியாக. Though that you may be changed as an arm of the Lord. இந்த கடைசி காலங்களில் நாம் எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. And the last days this time has come in order to rise up. இது ஒதுங்கி போகிற காலம் கிடையாது. This is not the time that you have to go separately. இது முடங்கி கிடக்கிற காலம் கிடையாது. And this is not the time that we have to be இது விழுந்து கிடக்கிற காலம் கிடையாது. This is not the time that you have to fall down. இது தடுமாறுகிற காலம் கிடையாது. This is not the time that the son that you may இது stumble. பின்வாங்குகிற காலம் கிடையாது. This is not the time that you backslide. தேவனை விட்டு விலகி போகிற காலம் கிடையாது. This is not that you go away from the word of God. தேவனோடு நெருங்கி வருகிற நேரம் இதுதான். This is not the time that you have come closer with God. மறுபடியும் நீ எழும்பி நிற்க வேண்டிய காலம் இதுதான். This is the time that you have to rise up again. மறுபடியும் பிரகாசிக்க வேண்டிய காலம் இதுதான். This is the time that you have to shine again for the Lord. உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு நேரத்தை கொடுத்திருப்பாரானால் அது இதுதான். If the Lord has given time for you and me, this is the time. நீங்கள் இந்த சத்தத்துக்கு அந்நியர்களாய் நீங்கள் போய்விடக் கூடாது. You should not be a stranger to the voice to this இந்த voice. தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் அந்நியர்களாய் போய்விடக் கூடாது. You should not become the stranger to the voice of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எழும்பும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை விளங்க முடியும். Only if a child of God rises we can understand the power of God. ஏசாயா 52:1 என்ன சொல்லுகிறது? What is the 52:1 of Isaiah says? எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake awake put on the strength O Zion. எழும்பு எழும்பு பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Awake awake O Jerusalem put on the holy garment. சீயோனும் எருசலேமுமாக மாற்றப்பட வேண்டியவர்கள் எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். This is the time both Zion and Jerusalem should be changed and this is the time. சீயோன் என்று சொன்னால் ஊழியர்கள். And Zion means the workers. எருசலேம் என்று சொன்னால் விசுவாசிகள். And Jerusalem means the believers. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். Every worker, the believers, this is the time to rise up. உன்னுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள், பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். Many occasions and many incidents have taken place in our life. உன்னுடைய ஊழியத்திலே பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். In your ministry, many things would have taken place. சில காரியங்கள் நீ விரும்பின ஒரு காரியமா இருக்கும். At times, the things may be that according to wishes. சில காரியங்கள் நீ விரும்பத்தகாத சம்பவங்களாக இருக்கும். At times, the incident may be you may not be recalled, maybe once. சில காரியங்கள் நீ எதிர்பார்த்த காரியமாக இருக்கும். At times, the things may you have expected. சில காரியம் நீ எதிர்பார்க்காத ஒரு காரியமாக At இருக்கும். times, the things would not have been expected. எவைகள் நடந்திருந்தாலும் சரி உன்னை முடக்கி போடும்படியாக சத்துரு இந்த காரியங்களில் உன்னை தள்ளிவிட்டான். And whatever things may be happen that Satan has made you so that he cannot work. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உன்னை நோக்கி வருகிறது. And the word of God comes to you only through the beginning of this மகனே year. என் மகளே என்று கர்த்தர் இன்றைக்கு அழைக்கவில்லை. The Lord is asking, calling you, oh son, my daughter. கர்த்தரின் புயமே நீ எழும்பு. Oh arm of the Lord, you rise up. இந்த சபையில் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய புயமாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you have changed as arm of the Lord in this church? நீ இந்த சபையில ஒரு சப்ஸ்கிரைபர் கிடையாது. And you come to this church as a supplier. சப்ஸ்கிரைபர் அதாவது நீ ஒரு இந்த சபையினுடைய நீ ஒரு சந்தாதாரர் கிடையாது. You are not a subscriber of this church. நீ ஏதோ மாசம் ஒரு சந்தா கொடுத்துட்டு போறதுக்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not called to give a subscription every month and go. கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் தன்னுடைய புயமாய் தோளாக நிறுத்த விரும்புகிறார். The Lord wants to you and me as an arm of the Lord.
உன்னை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் கிரியை செய்ய வேண்டிய ஒரு வாஞ்சை ஒரு திட்டம் இருக்கிறது. And that he has a plan and desire about you and me so that we can work for the Lord. அதுக்கு அவர் நினைப்பூட்டுகிற காரியம் என்ன? And what is the thing that he makes remember? முந்தின நாட்களை போல எழும்பு. And you rise up as in the ancient days. பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்களை போல எழும்பு. You rise up as in the days you have shined. ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய். You do the same thing what you have done in the old days. ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு நீ திரும்பி வா. You come to the first love. அந்த பழைய வைராக்கியத்துக்கு நீ திரும்பி வா. You come to the early zeal. ஏனென்றால் அன்றைக்கு வலு சர்ப்பத்தை நீ மிதித்து நொறுக்கின ஒரு காலம். That was the time that you wounded the dragon. உன்னை கண்டு பிசாசு நடுங்கின காலம். Looking at you, the Satan was உன்னை கண்டு trembling. செய்வினைகள் ஒதுங்கின காலம். And all the witchcrafts were trembling before you. உன்னை கண்டு மனிதர்கள் நடுங்கின ஒரு காலம். All the time the people were trembled before you. உன்னை கண்டு சத்துரு நடுங்கி ஓடின காலம். This is the time that Satan has gone away from அந்த you. நாட்கள் ஏன் இன்றைக்கு திரும்பி வரக்கூடாது? Why those days should not come to you again? அதே தேவன்தான், The same God அதே ஆள்தான் நீயும். and the same person you are. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களை போல எழும்பு. Lord says that you unto me and you put on the strength as in the ancient கடந்த days. நாட்களில் என்ன நடந்தது? What has happened in the ancient days? உன்னை பார்த்த உடனே செங்கடல் விலகினது. As soon as the Red Sea was divided, as soon உன்னை as கண்ட உடனே யோர்தான் பிளந்தது. as soon as the Jordan was divided, as soon as ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளவில்லை. when the rivers were flowing, it is not overflowed through you. அக்கினி சூளைக்குள்ளே போனாய், ஆனால் வேகாமலே வெளியே வந்தாய். You went to the fiery furnace, but you came out without any சிங்க burn. கெபிகளுக்குள்ளே போனாய், எந்த பாதிப்பு இல்லாமல் வெளியே வந்தாய். You went into the den of lions, you came out without any hurt. அந்த நாட்கள் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desired that same thing happen again. நீ உன்னுடைய ஆதி நிலவரத்தை விரும்புகிறாயோ இல்லையோ, தேவன் உன்னுடைய ஆதி நிலவரத்தை விரும்புகிறார். Whether you desire for the old experience, but the Lord desires about that. நீ ஒருவேளை மந்த நிலவரத்தில் இருக்கலாம். At times you may be found in a dim state. அதைரியத்திலே சிக்கி இருக்கலாம். You may be found in a discouraged state. அவிசுவாசத்திலே சிக்கி You இருக்கலாம். may be found in an unfaithful ஒரு state. அசதியான நிர்விசாரத்தின் ஆவி உன்மேல் வந்து மூடி இருக்கலாம். At times you may gone in a weakened state. ஆனால் தேவன் உன்னை இப்படியே விட விருப்பமுள்ளவர் அல்ல. The Lord does not want you to live as such. அவர் மறுபடியும் உன்னுடைய ஆதி நிலவரத்துக்கு உன்னை கொண்டு வர The விரும்புகிறார். Lord wants to bring back you to the brain old நான் experience. மறுபடியும் சொல்லுகிறேன், I want to repeat it. நீங்கள் உங்களில் அநேகர் ஆதி நிலவரத்துக்கு வர விரும்புகிறீர்களோ இல்லையோ, Whether- தேவன் உங்களை ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். Most of you want to come back to the old experience, but the Lord desires to அது bring you உண்மை back. என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we see Revelation chapter 2, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? நீ ஆதி நிலவரத்துக்கு வரும்படியாக நான் நினைப்பூட்டுகிறேன். And I remembering so that you may come to the first stage. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்மேல் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. And there is a shortcoming that you have left the first love. நீ மறுபடியும் அந்த ஆதி நிலவரத்துக்கு வரும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். I desire that you must come to the first love. அந்த சபை வாஞ்சிக்கவில்லை, And the church did not like அந்த that. ஜனங்கள் வாஞ்சிக்கவில்லை, The people did not அந்த desire. சபையின் போதகர் வாஞ்சிக்கவில்லை, The preacher of the church did not அந்த desire. சபையினுடைய பழைய விசுவாசிகள் வாஞ்சிக்கவில்லை, The old believers did not desire that. அந்த சபையில் உள்ள வாலிபர்கள் விரும்பவில்லை. The youths of did not desire ஆனால் about that. தேவன் அந்த சபையை மறுபடியும் தன்னுடைய ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் போராடுகிறார். But the Lord is struggling so that he may bring back the church again to the old state. ஒருவேளை நீ உன்னுடைய குடும்பமும் பின்மாற்றத்திலே காணப்படலாம். Sometimes you and your family may be found in the backsliding state. உன்னுடைய விசுவாசம் பின்தங்கி போயிருக்கலாம். And your faith would have gone back. உன்னுடைய பிரதிஷ்டை குறைந்து போயிருக்கலாம். The consecration had gone back. உன்னுடைய நீதியின் கிரியைகள் வற்றி போயிருக்கலாம். All the actions of righteousness have gone dried up. ஆனாலும் உன்னை அழைத்த தேவன் உன்னை மறுபடியும் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். The Lord who has called you wants to brighten your shine to அதனால்தான் shine you. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சீயோனே நீ எழும்பு. The word of the Lord is coming towards you. O Zion, rise up. எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை மறுபடியும் உடுத்திக்கொள். O Jerusalem, put on thy garment. இதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாஞ்சை. And this is the word of God, the desire of God. எழும்பு எழும்பு, நீ பூர்வ நாட்களைப் போல எழும்பு. And awake, awake as in the ancient times. ஒரு விசுவாசி எப்படி எழும்ப வேண்டும்? How can a believer can rise up? எந்த தன்மையிலே எழும்ப வேண்டும்? In what manner he could rise up? ஒரு சிங்கம் சிங்கத்தை போலதான் எழும்பணும். Yeah, a lion should rise up like a lion. அப்படிதானே? ஒரு சிங்கம் படுத்திருக்கு அப்படின்னா நம்ம பரியாசம் பண்ணலாம், விளையாடலாம், என்னத்தையா தூக்கி போடலாம் அப்படி இருக்கும். ஆனா எழும்பிட்டா இவன் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. If the lion is laid up and nobody will be care about that, but if it is rise up, everybody will be very much careful. உண்மைதானே? It's not நீங்க true. ஜூக்கு கூட போங்க, You go to the zoo, அது உள்ளதான் இருக்கும், it will be inside, அது படுத்து கிடக்கும், it will be lying down, இவன் என்னத்தையா போட்டுக்கிட்டே இருப்பான். and he will be putting something. அது ஒண்ணும் செய்ய முடியாது. But he cannot do ஆனா அது anything. டென்ஷன் ஆகி எழும்புன உடனேயே இவன் கூண்டுக்கு இங்க இருந்தா கூட கொஞ்சம் உஷாராயிடுவான். As soon as it gets up, even the person who is outside will also be very much careful. அப்படி ஒரு பயம் இருக்கு. You got to such kind of அது fear. போல நீ மறுபடியும் சிங்கம் போல எழும்பிட்டீனா And the lion, if the lion rise up like a lion,
நீ எழும்புறது வரைக்கும் தான் இந்த பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுவான், உன் மேல கல்லு போடுவான், மண்ணு போடுவான், தண்ணி அடிப்பான், நீ எல்லாம் பண்ணுவான். நீ எழும்பிட்டா போதும் இவெல்லாம் விலகிடுவான். And only up to you rise up from that, the enemy will be putting all the stones against you, but when you rise up, you will be afraid. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God says? எபிரே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you see Acts of Apostles chapter பேதுரு 12, தூங்கி கொண்டிருந்தான். and Peter was sleeping, அவனுக்கு மனவேதனை, and he was grieved. கர்த்தர் கைவிட்டாரோ என்கிற ஒரு கலக்கம். I was in trouble with the Lord has forsaken சிறைச்சாலையில அவனை வெங்கல சங்கிலி போட்டு கட்டி விட்டார்கள். me. And he was fettered with the silver fetters and was அவனால ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. and he could not do anything. அவன் தூங்கி விட்டான். He was lying down. ஆனால் கர்த்தர் எழுப்பினார். The Lord is making எழும்பு, rise up, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். put on the sandals. அவன் படபடன்னு எழும்பிட்டான். And immediately he woke up. எழும்பின போது என்ன நடந்தது? What has happened when he woke up? கதவு திறக்க ஆரம்பிச்சது. And the door started to நீ open. படுத்து கிடந்தா கதவு திறக்காது. And until you lie down, the doors நீ will not open. எழும்பினாதான் கர்த்தர் கதவை திறப்பார். Only when you wake up, only the doors will open. The Lord will நீங்க make. சைனால ஒருத்தர் இப்போ யூன் ஒரு பிரதர் இருக்காரு, பிரதர் யூன். One brother as a Yun found in China. உங்களுக்கு தெரியுமா அவரை? You know about him? புக் படிச்சிருக்கீங்களா? Have you studied about that? சகோதரர் யூன் ஒரு புக் இருக்கு, படிச்சு பாருங்க. Brother Yug, there is a book called like this. இப்ப அவர் உயிரோட இருக்காரு. He is still alive. இப்ப இந்தியாவுக்கு வர போறாரு. He is going to come to India. சமீபத்துல வருவார். Recently he must come. அவர் ஒரு நாள் ஜெயில்ல கிடக்கும்போது Once he was found in காலை jail, அடிச்சு உடைச்சிட்டாங்க. and all the legs were broken. ஒரு ஜெயில்ல செல்ல கிடந்தாரு. He was found in a cell in a அப்ப jail. அவரை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க ஏன் இங்க கிடக்குறீங்க, போங்க, நீங்க வெளிய போலாமேன்னு சொன்னாங்க. The people who saw him, why you are lying, why you are staying here, you can go out. இவருக்கு அது புரியல. He could not understand that. நான் ஜெயில்ல கிடக்குறேன், எல்லாரும் வெளிய போங்கறாங்க, எப்படியா வெளிய போக முடியும்? I am in the jail, people are saying to go out, how can I go out? ஒரு நாள் பகல்ல கர்த்தர் பேசினாராம். Once in the daytime the Lord spoke to him. நீ எழும்பு, You rise up and go out. நான் உன்னை விடுதலையாக்குறேன், வெளிய வான்னு சொன்னார். I am delivering you, you come out. இவர் படுத்து கிடந்து சொன்னாராம், காலை ஒடிச்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, ஒடிச்சு விட்டான். இப்ப நான் எழும்பி நில்லுன்னா எழும்புறது, காலே எலும்பெல்லாம் ஒடிஞ்சு நீட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. And he was lying down, he said, the people have broken my legs, how can I stand up and come? கர்த்தர் சொன்னாரா, நீ எழும்பு, நீட்டி பாருனார். The Lord said, you stretch out your leg, you strike. காலை நீட்டி பார்த்தா கால் நீட்டிடுச்சு. And when he stretched his leg, it was அந்த found. புத்தகம் படிச்சிருக்கீங்களா? Have you studied that book? உடனே அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா ஒடிஞ்ச கால் சரியாயிடுச்சு. Immediately he was marveled about how can the leg. நீ வெளிய வான்னு சொன்னாரா? He asked the Lord to come out. அவர் சொன்னாரா, கதவு பூட்டி இருக்காங்களே. And still the lock is door is நீ locked. போன்னு சொன்னாரா, அங்க பார்த்தா திறந்து கிடந்துச்சு. You go, you will see that door is open. ஆச்சரியமா இருந்துச்சு. It was very wonderful. வெளிய வந்தாரு. He came out. அவரை அடிச்சவங்க, அவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அவ்வளவு அதிகாரிகளும் எதிர வர்றாங்க போறாங்க, இவர் பாட்டுக்கு வெளிய வந்துகிட்டே இருந்தார். All the people who bet him and people they found him, but he is coming out from the jail. வெளிய வந்துட்டாரு. He came out. கதவு திறந்தே கிடந்துச்சு. இவரை கண்டவர்கள் கண்டுகொள்ளாதவர்கள் போல் போய்விட்டார்கள். ஏன்னா எல்லாருக்குமே கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு, குருட்டாட்டம் பிடிக்க வச்சிருந்தாரு. And the door was open, the people who saw him, they left him as such that he has not noticed him. இவர் வெளியே போய் ஒரு குறிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் சேர்ந்தார். And he went to a particular house. அந்த வீட்ல போனா அந்த சகோதரி இல்ல, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் அவங்க இருந்தாங்க வீட்ல. But sister was not, but the 2 daughters were found in the place. இவர் போய் கதவை தட்டினார். And he knocked the door. அந்த 2 வாலிப பிள்ளைகள் வந்தாங்க. And the young girls came out. யாருன்னு கேட்டாங்க. Asked him, who are they? நான் தான் யூன் வந்திருக்கிறேன். And I am Yun. ஓ ஆமா, எங்க அம்மா நேத்து தரிசனம் பார்த்து சொன்னாங்க, நாளைக்கு யூன்ங்கறவர் வருவாரு, நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாங்க, வாங்கன்னு சொல்லி உள்ள எடுத்துக்கிட்டாங்க. And yesterday my mother saw in the vision that you will come tomorrow. இவர் வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல சைரன் கேட்டது, இவர் தப்பி விட்டாருன்னு இவரை தேட ஆரம்பிச்சாங்க. And as soon as he went inside the house, there was a siren, but the people noticed. முதலாம் நூற்றாண்டுல பேதுருவை விடுதலையாக்குனதல்ல, 21ஆம் நூற்றாண்டிலேயும் கர்த்தர் பேதுருக்களை விடுதலையாக்குகிறார். Not only the early century, even the 21st century, the Lord is delivering like Peter. நீங்கள் எழும்பணும். You must rise up. நீங்க எழும்பிட்டா போதும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நீ படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டே சாப்பிடணும் நினைச்சா வர முடியுமா? When you rise up, all the doors that is closed will be open, and you will not be knocking, but நீ எழும்பு, கர்த்தர் எழும்புவார். And you rise up, the Lord will make you to rise up. நீ எழும்பு, கர்த்தர் உனக்காக வைராக்கியமா எழும்புவார். And you rise up, the Lord will rise up for you. அந்த இளைய குமாரன் தன் வீட்டை நோக்கி வந்தான், தகப்பன் அவனை நோக்கி வந்தான். And the younger son came towards his house, but the father also went towards him. பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லும் பொழுது,
Pastor T was mentioning about it. ஒரு அடி நீ எடுத்து வை, தேவன் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து You வைப்பார். step out 1 feet, the Lord will take you 100 feet towards நீ you. எழும்பு, கர்த்தர் உனக்காக எழும்புவார். You rise up, the Lord will rise up for you. எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும்? How can a child of God can rise up? அதை குறித்து நாம் சில வசனங்களை நாம் இன்றைக்கு சிந்திப்பது நலமாயிருக்கும். It will be very good so that we can meditate the words like this. நாம் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும். எப்படி எழும்புறது? During these days we must rise up how? நியாயாதிபதிகள் Judges 5ஆம் அதிகாரம் chapter 5 7ஆம் வசனம். verse 7, 5:7 of Judges. தெபோராளாகி நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. The inhabitants of the villages ceased, they ceased in Israel, until that I Deborah arose, that I arose, O mother in Israel. இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. The inhabitants of the village of ceased, they ceased in Israel until I Deborah arose. தெபோராளாகிய நான் எழும்புவளவும் அவைகள் பாழாய் போயின. And until that I Deborah arose, that arose mother. ஒரு விசுவாசி தாயாக எழும்ப வேண்டும். And a believer should rise up as a mother. சும்மா இருக்கிற விசுவாசி அப்படி இருக்கிற மாதிரி அதே கடன் வாங்கி அதே வட்டிக்கு வாங்கி அதே வட்டிக்கு கொடுத்து அதே பின்மாற்றத்துல எழும்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. And there is no use at all by rising a mother getting a debts and also the found in the same அது state. தூக்கத்துல எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்கும். It is like that walking from the நீ sleep. கர்த்தருக்காக எழும்பினால் கர்த்தருடைய புயமாய் எழும்ப வேண்டும். When you rise up for the Lord, you must rise up as an arm of the Lord. நீ கர்த்தருக்காக எழும்பினால் ஒரு தாயாக எழும்ப வேண்டும். If you rise up for the Lord, you must rise up as a mother. இன்னைக்கு எல்லாரும் குழந்தை பெற்றவங்க எல்லாம் தாயின்னு சொல்லுவாங்க. And all the people who are begged, they can call ஆனா themselves. எத்தனையோ தாய்மார்களுக்கு பிள்ளையை வளர்க்க தெரியாது. But they cannot bring up the child. குளிப்பாட்ட தெரியாது. They cannot make to தண்ணியை wash. தூக்கி நேரா மூக்குல ஊத்தி விட்டுருவா. And they will pour the water straight. அதுக்கு ஃபீட் பண்ண தெரியாது. They cannot feed the child. அத தூக்க தெரியாது. கழுத்தை விட்டுருவாங்க. கழுத்து எங்கிட்ட ஒடிஞ்சிட்டு போயிடும். And they cannot take the child with this. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய கை தாய்கள் உன்னை வளர்க்கும் நாயகிகள் என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறார். And the word of God says on the kings and also queens that will all to bring up your child. ஒரு தேவனுடைய பிள்ளையை யார் வளர்க்கணும்? And a child of God who can bring up? ஏசாயா 49:23 பாத்தீங்கன்னா 41:29 of Isaiah 23 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய நாயகிகள் உன் கை தாய்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says the kings and the queens of the ராஜாக்கள் உன்னை வளர்க்க வேண்டும். வேகமா சொல்லுங்க. should also bring it up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the ஒரு Lord. தேவனுடைய பிள்ளையை வளர்க்கணும்னா தாய்கள் தேவை. And mothers are necessary to bring up a child. சபை வளரணும்னா நாம் தாயாக எழும்ப வேண்டிய ஒரு காலம். If the church has to rise up, we need mothers. தாய் இருந்தாதான் அங்க பிள்ளைகள் வளர முடியும். Only if there is mother, the children can grow. சபையில உள்ள ஜனங்கள் வளரணும், புறஜாதிகள் வந்து இங்க கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடையணும்னா ஒவ்வொரு விசுவாசியும் தாயாய் மாறணும். If the people has to grow, the other strangers should come here, means that all the people here should be made as நாம் mothers. தாயாக மாறாவிட்டால் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போகும். And until become the mothers, the inhabitants of Israel will be அந்த desolate. தாய்க்கு தான் அந்த பிள்ளையினுடைய அருமை தெரியும். Only the mother knows about the condition of the அந்த child. தாய்க்கு தான் அந்த பிள்ளையினுடைய வெயிட் தெரியும், உண்மையான நிலவரம் தெரியும். Only the mother knows the actual situation of the child. ஒரு பையன் படிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயி போச்சு. And I was very much moved when the boy did not study. சண்டே ஸ்கூல் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துறணும்னு நான் முயற்சி எடுத்தேன். But I tried to give a right treatment so that he can study the Sunday school lessons well. என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப டஃப்பா. My treatment will be very tough. இப்ப கொஞ்ச நாள் அதை நான் நிறுத்தி வைத்திருக்கேன். But I was stopped for a little time. சிவகாசியில நான் அதை யூஸ் பண்ணேன். I did use that in Sivagasi. அதனால நான் சிவகாசியில இருந்து போற வரைக்கும் அது ஃபர்ஸ்ட்லயே நின்னுட்டு இருந்துச்சு. Until I left Sivagasi, the same was standing there. பொன்னகரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிவகாசிக்கு போன உடனே சண்டே ஸ்கூல் ரிசல்ட் என் கையில கொடுத்தாங்க. And as soon as I went to Sivagasi from Ponnagaram, they gave the result of Sunday school to me. நான் அதை வாங்கி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I saw that I was badly ஒரு பெரிய மூங்கில் எடுத்துட்டு உள்ள போனேன். I went with the broomstick with this Sunday school. ஆண் என்றும் பார்க்கவில்லை, பெண் என்றும் பார்க்கவில்லை. I did not see whether a boy or a girl. வளர்ந்த பிள்ளை வளராத பிள்ளைன்னுலாம் பார்க்கவே இல்லை. I did not see whether grown up or not. அது ஏழை பொண்ணு பணக்காரன் பையன்லாம் நான் பார்க்கவே இல்லை. I did not see whether rich or poor. 50 மார்க்குக்கு குறைவா இருந்த அனைவருக்கும் ஒரு அடி, ஒரு ஷாட். The students got less than 50 marks. I gave a good. ஒரு 5 பேரை அடிக்கிறதுக்குள்ள 50 மார்க்குக்கு குறைவான 50 பேர் அங்க உட்கார்ந்து தானாவே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. As soon as I started to beat at least 5 children, other people started to study. அதுக்காக நான் நிறுத்தவும் இல்லை. I did not stop with that. அதே ஸ்பீட்ல 50 பேருக்கும் 50 மார்க் குறைஞ்ச 50 பேருக்கு அடி விழுந்துச்சு. The same speed I gave the beating to all the people who got காலேஜ் பொண்ணு இருந்துச்சு, மெடிக்கல் படிக்கிற பொண்ணு இருந்துச்சு, பெரிய பையன் இருந்தா, யாரையும் நான் பார்க்கல. கண்ணை மூடிட்டு 50 பேருக்கு அடி
கொடுத்தேன். There were students. நான் போகும் வரை தோற்று போகவில்லை. There were students studying in the colleges and medical colleges. I did not leave anyone, but I gave all the beating, but still I returned from that place. There was a good முதல் progress. இடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். And the first target is you must see the first place. கடைசி வரைக்கும் நீ வாழ்க்கையில முதல் இடத்தை பார்க்கணும். And until the last time you must see the first place of your life. எதுக்கு நான் இதை சொல்றேன்? What for I am saying this? அப்போ நான் ஒரு பிள்ளைக்கு வந்து கண்டிக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்துட்டேன் ஒரு இடத்துல. And I was moved so that I can correct a child. ஆனா நல்லவேளை நான் கண்டிக்கிறதுக்கு முன்னால அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சத்தம் போட்டேன். And before I could correct the child, I called the parents and gave a good அப்பதான் அவங்க சொன்னாங்க இவன் சின்ன வயசுலயே ரொம்ப சீரியஸா இருந்து பொழைச்சி டாக்டர் அவனை ரொம்ப ரஃபாவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நாங்க என்ன செய்யல நடத்தல. இல்லன்னா அவனை நாங்க ரஃபாவே நடத்திட்டு நல்லா படிக்க வச்சிருக்கலாம். பட் அவனுக்கு கிராஸ்பிங் பவரும் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிச்சு ஒருவேளை அந்த தாய்க்கு தான் அந்த உண்மையான நிலவரம் தெரியுது. But the mother said about him that right from his birth he was not right, but he was very weak. The doctors also said not to treat him badly, but only then I could able to know about that. அவனை நான் அடிச்சிருந்தா ஒரு போதகனாக அடிச்சிருக்கலாம். ஆனா நான் தாயாக அவனை ட்ரீட் பண்ணிருக்க முடியாது. And I could have beaten him as a preacher or a worker, but I could not treat him as a அந்த mother. தாய்க்கு தான் அந்த பிள்ளையினுடைய உண்மையான நிலவரம் தெரியும். Only the mother knows the true condition of a child. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் இந்த நாட்களிலே ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனையோடு இருந்து சபையை கட்டி எழுப்பணும்னா எல்லாரும் தாயாக மாற வேண்டும். And if all our people should be made us very concerned about all the church of God, and all the people should have a great concern about that. பவுல் தன்னை அப்படி மாற்றிக் கொண்டதாக அவர் பேசுகிறார். And Paul says that he has changed himself like this. ஒரு தாயை போல என்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். And he uses the word as a mother. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல உங்கள் மேல் நாங்கள் வாஞ்சையாய் இருந்தோம். And 1 Thessalonians chapter 1 verse 7 says about that we have moved with like mothers. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தாயாக எழும்ப வேண்டும். A child of God should rise up as a mother. உங்கள் எத்தனை பேர் தாயாக எழும்புகிறீர்கள்? How many of you rising up as a mother? தாயின்னு சொன்ன உடனே ஒரு சிலர் தாம் பிள்ளைகளை மட்டும் அழகா பாத்துக்குவாங்க. As soon as when you say about mother, they will very much careful about their own தாம் children. பிள்ளையா என்ன செய்ய முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. They cannot see other children as their own children. தாம் பிள்ளைக்கு பாதிப்புனா உடனே மத்த பிள்ளை இப்படி திரும்பி பாப்பாங்க. யாரும் இல்லன்னா போட்டு அடிச்சு போட்டு தள்ளி விட்டு துரத்தி விட்டு ஓடி வந்துருவாங்க. And they will see only that child, but looking unto the others they will leave it in the place. அப்படியே நம்ம சண்டே ஸ்கூல்ல அப்படிப்பட்ட தாய்மார்களை நீங்கள் பார்க்கலாம். And we can see such kind of place in the Sunday school. ஏன் போட்டிகள் பொறாமைகள் வருது? Why there is competition and also எல்லாம் நம்ம பிள்ளைங்கற அந்த மனப்பான்மை நமக்கு வரல. And they do not have the mind like that. நம்ம பிள்ளைங்கற அந்த வெளிப்பாடு வரணும்னா நம்ம எல்லாரும் தாயாய் மாற வேண்டும். And if must have the mind that all should be changed as mothers. நீங்கள் தாயாக எழும்பினால் ஊழியம் வளரும். If you are rising as a mother, the ministry will நீங்கள் grow. தாயாக எழும்பினால் கிராமங்களை தேடி போவீர்கள். And if you become as a mother, you will go in search of the villages. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கறோமே, எத்தனை பேர் வாரம் கிராமத்தை தேடி போறேன்னு சொல்லுங்க. You are being seated here. How many of you go in search of the villages in every week? எந்த யாராவது போன வாரம் போனீங்களா? Did you go, any one of you go last week? அப்படி போகல. காரணம் நம்ம தாயாக எழும்பல. You did not go because you are not raised as a mother. ஒரு 4 பேர், ஒரு 7 பேர், ஒரு 15 பேர், 30 பேர் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு 1 வீக்ல ஒரு ஆத்மா சந்திக்கப்படட்டுமே. And like 4 or 5 or 10 or 20 if you go together and move to the village, and at least 1 or 2 will be met in the villages. தாய்க்கு தானே அந்த பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கும். Only the mother would have the burden about the children. பவுல் சொல்லுகிறார், நான் உன்னை பெற்றெடு சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன். And Paul says that I have begotten you through the gospel. நீ ஒரு தாயின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பெண் கல்யாணம் கட்டலாம், ஆனா குழந்தை பெறாம அவளுக்கு தாயின்னு பேர் வராது. And a woman can marry, but until he bears a child he cannot become a mother like that. நீங்கள் ஆத்துமாக்களை பிறப்பிக்காவிட்டால் நீங்கள் தாயாக எழும்பவில்லை என்ற அர்த்தம். And until you beget souls, you are not made as a mother. ஒருவேளை நீங்க பிலீவரா இருக்கலாம், you may be believer, ஒருவேளை ஒர்க்கரா இருக்கலாம், you may be worker, ஆனா நீ தாயாக இல்ல. but you not become a mother. தாயாக இருந்தால்தான் நீ கிராமங்களை தேடி ஆத்துமாக்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆளாய் நீ மாறுவாய். Only when you become the mother, you go in search of the souls in the villages. அந்த தாய்க்கு தான் தெரியும் ருசிகரமான ஆகாரத்தை படைக்க. Only the mother knows about to make tasty foods. அந்த பிள்ளைக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். Only the mother knows what kind of taste the child likes. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் ஒரு தாயும் ஒவ்வொரு விதமான ஃபுட் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிள்ளையினுடைய நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அதை செய்றாங்க. And what is the reason the people are giving various kinds of food to each child? Because they know condition of the taste. குறித்த ஒரு பாரம் இருக்கணும். And they must have the burden about the souls. நீ தாயாக எழும்பவில்லை.
இல்லை. or else you are not raised up as a mother. ஊழியக்காரனா விசுவாசியின் பேர்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஒரு போர்டு போட்டுக்கிட்டு. And you may be claiming as a worker or a mother or ஆனா a பரலோக believer. ராஜ்யத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பிரகுரினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். And so that they can accept you in heaven, you must earn souls. இந்த தாயினுடைய இன்னொரு பகுதி என்ன? And what is the other part of the mother? மற்றவங்க மேல வர்ற சாபத்தை தன் மேல ஏற்றுக்கொள்வது. The curse that comes upon others, must say that they will accept on himself. ஆதியாகமம் 27:13 பார்க்கும் பொழுது When we see 27:13 of அந்த Genesis, தாயினிடத்துல யாக்கோபு கேக்குறான், நாம் பிடிபட்டுட்டேன்னா அந்த சாபம் என் மேல வந்துருமேன்னு சொல்றான். and he says that we are leave that curse will come upon me. அப்போ அவன் தாய் என்ன சொன்னா? And what did the mother say? நீ அத பத்தி பயப்படாத, And do not worry about உன் மேல வர்ற சாபம் என் மேல் வர கடவுதே. that the curse that come upon you will come upon me. மற்றவருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. Only the Lord Jesus Christ accept the curse of others. அவர் நம்ம மேல வந்த எல்லாருடைய சாபத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆனபடியால் தான் அவர் நம்ம எல்லாருக்கும் தாயானவர். And he accepted all the curse upon himself so that he can be called as a mother. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுகிறேன்னா என்ன செய்கிறார்? And because he is comforting as the one as a mother has comforting. ஏசாயா 66:13 என்ன சொல்லுகிறது? 66:13 of ஒரு Isaiah says, தாய் ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. and as the comforting of a mother, as the word is said like ஒரு this. தாய் தேற்றுகிறவள். And a mother is the one who ஒரு comforts. தாய் பிள்ளையினுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறவள். And mother is accepting the curse of a child. ஒரு தாய் கிராமங்களை பாழாய் போக விட மாட்டாள். And a mother will not allow the villages to go desolate. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் மற்றவருடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறீர்கள்? And how many of you are ready to accept the curse of others? 1 தெசலோனிக்கர் 2:7 படி ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறாள். And 1:2:7 a mother is keeping a child. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பிள்ளைகளை ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறோம், போஷிக்கிறோம், தேற்றுகிறோம்? And how many of you are all able to feed the souls and also keeping the ஒரு souls? தாய்க்கு குறைகளை கண்டு சும்மா இருக்க முடியாது, உடனே அதை போய் சொல்லுவாள். And by seeking the lackings he will go and tell. நீ பாருங்க, புருஷன்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல ஒரு குறைவுன்னா உடனே மனைவி கூப்பிட்டு எங்க இன்னைக்கு வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, இது இல்ல இது இல்ல இது இல்ல. அது பஞ்சப்பாட்டு கிடையாது, உண்மையான நிலவரத்தை அவ்வப்பொழுது புருஷனுக்கு தெரிவிக்கிறது. இவர் சொல்வார், எப்பா பார்த்தாலும் இதே பாட்டு பாடாத, என்கிட்ட இனிமே சொல்லவே சொல்லாத, அப்படி நீ வீட்டுல போய் சாப்பிடக்கூடாது. And the husbands will go to the work, the people and the wives will be in the house, they will keep on telling all the lackings, what are the things that are wanted, and they'll tell to the husband. யோவான் 2:3 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் அந்த கல்யாண வீட்டுல ஒரு குறை வந்த பொழுது இயேசுவை தேடி போய் அங்க திராட்சரசம் இல்ல, நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தினாள். And the 2:3 of John says, as soon as he saw the lacking that is found in the house of the wedding, the mother of Jesus went and told எத்தனை பேர் Jesus. உங்களில் தாயாக எழும்ப போகிறீர்கள்? How many of you are going to rise as mothers? நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான தாயாக இருக்கலாம். And you may be the worldly mother. ஆவிக்குரிய தாய் இவர்கள் சபைக்கு தேவை. And the church needs mothers of spiritual state. மதுரையில இன்னும் எவ்வளவு கிராமங்கள் இயேசுவை பத்தி சொல்லாத கிராமங்கள் இருக்கு. There are many villages that are not told about Jesus. நீங்க சொல்லுவீங்க, நாங்க முடிஞ்ச உடனே சண்டே ஸ்கூல் போய் விட்டோம். And as soon as the meeting was over, we went to the Sunday school. சண்டே ஸ்கூல் எத்தனை பேர் போயிட்டாங்க? 650 பேரும் போயிட்டாங்களானே? All the people have gone to the Sunday school. மெஞ்சு போயிட்டா ஒரு 15 டீச்சர் இருப்பாங்க, இல்ல 20 டீச்சர் இருப்பாங்க. Almost there will be 20 teachers. பிரான்ச் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. I do not know how many branches are here. அலங்கநல்லூர் போனேன், பிரான்ச் பிள்ளைங்கள்னு ஒரு 500 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறைச்சிட்டாங்க. I went to Alanganallur, they have assembled, made the children 500. full ஹாலும் எங்க இருந்தோ பிள்ளைகளை காசு கொடுத்து கூட்டி வந்த மாதிரி நிரப்பிட்டாங்க. And they have filled the hall with all the children, more than 500. அப்பதான் யோசிச்சேன், அவங்க அறிக்கை வாசிக்கும் பொழுது சொல்றாங்க இந்த இடங்கள் எல்லாம் பிரான்ச் ஊழியம் நடக்கு. And when they read the annual report, he said they are branches. கிராமங்களுக்கு போங்க, you go to the villages. முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு நீங்க போய் ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு எப்படி உன்னை கொண்டு போவாரு? அங்க டிவி கிடையாதுல்ல. As soon as the meeting is over, you would go and take the rest after taking meals and see the viewing TVs. இங்கே எதை விதைக்கிறாயோ அங்கே அதை அறுப்பாய். Whatever you sow here, you will reap there. பாஸ்டர் டிவி அவர்கள் சொன்னாரு, இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கவன் நரகத்துல போனாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான். Man who is quarreling here, even if he go to the heaven, he will be quarreling. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. I was wondering about அவன் ஏற்கனவே இங்க சண்டை போட்டு முடிச்சிட்டானே, அங்க போய் எப்படி போடுவான்? Already he finished quarreling here, how can he go there? நான் முந்தி மதுரையில இருக்கும்போது, while I was in Madurai, சென்னை நகர்ல ஒரு சில்ட்ரன்ஸ் டே அட்டெண்ட் பண்ணேன். I attended a children's day in Srinagar. அப்போ ஒரு சம்பாஷணை போட்டுருந்தாங்க, நல்ல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். There is a good conversation to be meditated. பரலோகத்துல
தானியேலும் தாவீதும் சந்திக்கிறாங்க. And Daniel and David are meeting in heaven. நரகத்துல கேயாசியும் யூதாசும் சந்திக்கிறாங்க. In the hell, Gehazi and Judas are meeting. இவன் எப்படி சிந்திச்சானே எனக்கு புரியவும் இல்ல. How did he meditate or think about that? தானியேலும் தாவீதும் சந்திக்கிறாங்க. Daniel and David are meeting. தாவீது சொல்றாரு தானியேலை பார்த்து, ஐயோ உங்களை பார்த்து பிரியமான புருஷனேன்னு கர்த்தர் பேசுறார். And looking unto Daniel, David says the Lord is calling husband. உடனே தானியேல் சொல்றான், உன்னைய பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன்னு கர்த்தர் சொன்னார். And looking unto David, Daniel says that you are after my God's heart. உலகம் முடிகிற வரைக்கும் உள்ள ரகசியங்கள் எல்லாம் தரிசனமா உங்களுக்கு கிடைச்சிருச்சே, எல்லா ரகசியமும் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரேன்னு தாவீது சொல்றாரு தானியேலை பார்த்து. And looking unto Daniel, David says the Lord has revealed all the mysteries of this world. தானியேல் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சங்கீதம் கூட நான் பாடினது கிடையாது, நீ 150 சங்கீதம் பாடியிருக்க, எவ்வளவு அருமையா கர்த்தரை பாடியிருக்க. But Daniel says, I have not sung even one song, but you have sung 150 இது songs. பரலோகத்துல ஒருவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு தன்மை. And this is that making themselves great in heaven. நரகத்துல பார்த்தா See in the hell, கேயாசியும் யூதாசும் சந்திக்கிறாங்க. Gehazi and Judas are meeting. யூதாஸ் சொல்றாரு, ஏன்னா எங்க இருந்து வந்தேன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே, நான் போய் அங்க காசு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேயாசி கேக்குறாரு. And யூதாஸ் கேக்குறாரு கேயாசி. Looking unto Gehazi, Judas is asking that you have gone to you have got the money. அவர் கேட்ட உடனே பயந்து போய் நான் எங்கேயும் போலன்னு சொல்லிட்டேன். ஆனா உன்னைய மாதிரி மீட்பரையே வித்துட்டு வந்தவனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்கறான். But as soon as they asked me, I said I know, but I have not seen the person that you have and foretold about the Redeemer. உடனே அவன் சொல்றான், உனக்கு கர்த்தர் கொடுத்த பனிஷ்மென்ட் குஷ்டரோகம் சரியான பனிஷ்மென்ட்னு யூதாஸ் சொல்றாரு. Judas saying that the punishment the Lord gave you is a leprosy, it's a good punishment. உனக்கு கிடைச்ச பனிஷ்மென்ட் என்ன, கயிறுல தொங்கி தலைகீழ குடல் வெட்டி சாத்தியா, அது என்ன பெரிய பனிஷ்மென்ட் கம்மியா? And this is not the great punishment that what you have met by coming அவனா to யோசிச்சேன், ஓஹோ பரலோகத்துல போனாலும் இவங்க ஒருத்தர் மேன்மைப்படுத்துவாங்க, நரகத்துல போனாலும் ஒருத்தனை அடிச்சுக்குவாங்க. And even if you go to heaven, they will think about the greatness of each other, and they go to the hell, they will quarrel with each other. அப்ப புருஷனும் மனைவியும் தகப்பனும் தாயும் இல்லாவிட்டா சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்துக்காக அவனுக்காக இதுக்காக சண்டையை போட்டு கிடந்துட்டு கடைசியில் நரகத்துல போய் இதே சண்டை தான், எனக்கு 2 அடியை விட்டு விட்டாய் 7 அடியை பிடித்துக் கொண்டாய், நான் இப்படித்தான் சண்டை போட்டு கிடக்க போறீங்க. They are quarreling here for the sake of the land and also piece of land. Even if you go to the hell, they will keep on quarreling with each other. வஞ்சிக்கிற ஆவிகள் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கிறதே. Even the spirit of deceitfulness found in also in church. தாயாக எழும்புங்கள். You rise up as mothers. தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளையினுடைய உண்மை தெரியும். Only the mother knows the true condition of அழிந்து a போகிற child. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உனக்கு வேணும். You must have the burden about the perishing souls. தாய் தான் பிள்ளையை காப்பாற்றுகிறவள், பிள்ளையை தேற்றுகிறவள், பிள்ளையின் மேல் வருகிற சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவள். And only the mothers knows about the child's condition and feeding them and also taking a burden and taking all the curses from a child. அடுத்ததாக முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1 Samuel 2:35. அடுத்து நாம் எழும்ப வேண்டியது என்ன தன்மையில் எழும்ப வேண்டும்? What is the thing that we got to raise up? கர்த்தருடைய புயமா எழும்ப வேண்டியவர்கள் எப்படி எழும்ப வேண்டும்? The people who have raised up at the hands of God, how they must rise up? நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். And I will raise me up a faithful priest that shall do according to that which is my heart and in my mind, and I will build him a sure house. ஆசாரியனாய் எழும்புங்கள். You rise up as a priest. நான் ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். And I will make a priest to rise up. எப்படிப்பட்ட ஆசாரியன்? What kind of priest he is? என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியன். And he shall do according to that which is in mine heart and my mind. ஆசாரியனாய் எழும்பினால் உனக்கு நிலையான வீடு கட்டப்படும். And if you are raised up as a priest, there will be a building. பரலோகத்துல ஒரு நிலையான வீடு உனக்கு வேணும்னா நீ இந்த உலகத்துல ஒரு ஆசாரியனாய் எழும்ப வேண்டும். If you want to have a sure house in heaven, you must rise up as a priest in this ஆசாரியன் world. சொன்ன உடனே நீங்க ஊழியக்காரன் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Do not think the workers are called as a priest. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at 1:6 of Revelation, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says here? அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றினார். And he cleansed with his blood and made us a priest and also. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். And all the people are washed by the blood of Jesus are priests. இந்த உலகத்துல நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டவர்கள். And in the world all of us are changed as a priest. ஆரம்ப காலங்களிலே ஆசாரியர்கள் ஒரு பெருந்திரள் கூட்டம் இருந்தார்கள். In the earlier days a multitude of people are found as a priest. நாமும் இந்த நாட்களிலே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசாரியர்கள். All the people washed by the blood of Jesus are called the priests. இன்றைக்கு எத்தனை பேர் ஆசாரியர்களாய் மாற உங்களை ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? How many of you surrender yourself not to become as a priest? ஆசாரியன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. If he is called as a priest, he has a law. அவனுக்கு ஒரு ஆராதனை உண்டு.
He has a worship. அவனுக்கு ஒரு ஆளுகை உண்டு, He has a reign. அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. He has a life. அவன் எப்படியும் வாழ முடியாது, He cannot live as he likes. இப்படித்தான் வாழணும், He has to live according to this. எங்கேயும் வாழ முடியாது, He cannot live anywhere. அவன் இங்கதான் வாழணும். Only he must live here. அவனுக்கு எழும்புனா ஒரு பிரமாணம், உட்கார்ந்தா ஒரு பிரமாணம். If he rise up, there is a law. If he sits, there is another law. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. If you want to enter the tabernacle, there is a law. பலி செலுத்தணும்னா அதுக்கு ஒரு பிரகாரம் If you பிரமாணம் want to இருக்கு. offer sacrifice, there is a law. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு Dress இருக்கு. And if you want to go to the holy place, there is a dress. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கு. And if you want to go to the most holy place, there is a holiness required for that. அவன் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே தான் இருக்கணுமே தவிர உலக காரியங்கள்ல தலையிட முடியாது. And he will always be found only the matters regarding the tabernacle. He cannot go to the worldly matter. நாம் ஒரு ஆசாரியர்களாய் எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். This is the time that we have to rise up as a priest. ஆண்டவர் நம்மை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி The இருக்கிறார். Lord has washed us with his blood and made us a priest. அப்படி ஆசாரியனாய் மாறினால் என்ன நடக்கும்? If we are become as a priest, what will happen? அது ரொம்ப முக்கியமானது. That is very important. ஆசாரியனாய் நாம் மாறும் பொழுது When we become as a priest, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? how our life is changed. ஆசாரியனாய் மாறும் பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. When we become as a priest, there is a great deliverance for us. எபிரேயர் 9:11 வசனத்தை பார்க்கும் பொழுது When we see 9:11 of Hebrews, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய ஆசாரியர். and Christ is a priest of the thing that we are going to உன்னை have. ஆசாரியனாய் மாற்றினதுக்கு காரணம் வரப்போகிற நன்மைக்கு நீ ஒரு ஆசாரியனாய் மாறுகிறாய். Lord has changed you as a priest so that you can be a priest. The things ஒரு that are going to ஆசாரியன் come. மூலமாய் தான் கர்த்தர் நன்மையானதை செய்ய முடியும். அவனுக்கு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்க And முடியும். only through the priest, the Lord can make all the good things. Only through him, the Lord can do that. வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். And the high priest that is going for the greater good things that are going to இன்னைக்கு come. நம்மில் எத்தனை பேர் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? How many of us made us a priest today? இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say the Lord has washed with his blood? 1 பேதுரு 2:5 வசனத்தை பார்க்கும் பொழுது When we see 1 Peter chapter 2 verse 5, பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is called a holy priesthood. ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆசாரியனாய் மாற்றுகிறது பரிசுத்த ஆசாரியனாய் மாற்றுகிறார். And the Lord is changing a priest into a most holy priesthood. இந்த மார்க்கத்தினுடைய பெயர் பரிசுத்த மார்க்கம். And the path of this path is holy. ஒரு வழி உண்டு, அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். And there is a way, it's called a holy way. தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. And the people who are defiled cannot enter there. இந்த கூட்டத்துக்கு பெயர் பரிசுத்த ஆசாரிய கூட்டம். And this group is called the holy priesthood. நாம் ஒரு சாதாரண ஆசாரியர்கள் அல்ல. We are not ordinary priests. ஏதோ பைபிள் எடுத்துட்டோம் ஒரு பிரசங்கம் பண்றோம் அது ஒரு ஊழியம் நினைச்சிட கூடாது. Taking of the Bible and preaching is not a ministry. தமிழ்ல சொல்லுவான் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான்னு சொல்லி. And in Tamil they will say all the people are taken the road. பைபிள் எடுத்தவன் எல்லாம் நம்ம போதகராய் மாறிவிட முடியாது. By taking the Bible we cannot become the preacher. நல்லா கவனிச்சுக்கணும். Listen carefully. அதிக ஆக்கினை அடைவோம் என்பதை அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. Many of you should not become the priest so that we can be before the condemnation. 1 பேதுரு 2:9 பார்க்கும் பொழுது And we see 2:9 of 1 Peter. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். And the royal priesthood. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. And see what a good வரப்போகிற நன்மைகளுக்குரிய ஆசாரியன். And the people that good things are going to come. பரிசுத்த ஆசாரியன். And the holy priest. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனை குறித்து ராஜரீகமான ஆசாரியன். And about him it is said a royal priesthood. அடுத்ததாக எபிரேயர் 4:15 பார்க்கும் பொழுது And we see 4:14 of பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. a life without any sin. எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. And 4:15 of Hebrews says. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is mentioned here? பாவம் இல்லாத ஆசாரியன். And a priest without any sin. நீங்கள் ஆசாரியனாய் எழும்பினால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். And if you rise as a priest you must step into the place where இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவினது எதற்காக? what for the Lord has cleansed us with ஒரு the holy பரிசுத்த blood, வாழ்க்கை வாழும்படியாக. so that we can lead a holy life. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. நீங்கள் எப்பொழுது பைபிளை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு ஆசாரியன். As soon as you are washed by the blood of Jesus on the day you become a priest. அதற்கு பின்பு எப்பொழுதும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திருப்பணிகளுக்கு அடுத்த காரியத்தில் மட்டும்தான் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். And after that you must make us involved in only the holy matters of the God. நீ ஆசாரியனானால் உனக்கு ஒரு Dress இருக்கு. If you are a priest you have a dress for them. அந்த Dress தான் நீ போடணும். You have to wear only that dress. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. The word of God says like this. ஆசாரியனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். And each part of the priest is a different subject. எபிரேயர் 2:17 வசனத்தை பார்க்கும் பொழுது 2:17 of Hebrews
Hebrews when உன் ஆசாரியன் என்பவன் உண்மையுள்ளவன். and a priest is a man as a faithful. உண்மையுள்ள பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned as a faithful high priest. இந்த பாதையில வந்த பிறகு நாம் உண்மையா இருக்கணும். After coming to this way, we must be faithful. மோசடி வேலையில தலையிட கூடாது. And we should not go in other matters. வஞ்சிக்கிற வேலையில தலையிட கூடாது. We must not go to the deceitful matters. ஏமாத்துற வேலையில தலையிட கூடாது. We must not go to the paper to cheat. எனக்கு என்ன வருத்தம் சொன்னா, What I am grieved about. தவறுவது மனித இயல்புன்னு நம்ம பேசுறோம். And we speak that only the ஆனா fault is. திருந்துவது தெய்வீகம்னு சொல்றாங்க. And only they call this divinity. ஒரு தவறு செய்யும் பொழுது அது தவறு செய்யும் பொழுது உனக்கு உணர்வு இல்லனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போதாவது உனக்கு என்ன வரணும், ஒரு உணர்வு வரணும், நம்ம தப்பு விட்டு செஞ்சிட்டோம் அப்படி. And as soon as you make a mistake, you must have the feeling, at least by hearing the word of God, you must have that feeling. சில வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் வொர்க் பண்ணாது. In certain vehicles, speedometer will not work. அப்படிதானே? அதனால எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு தெரியாது. And we do not know what speed. அதுபோல ஒரு சிலருடைய இந்த மனசாட்சி மீட்டர் வேலை செய்யாது. And like that, the conscience meter will not என்ன work. தப்பு பண்ணாலும் அவன்பாட்டுக்கு வருவான், அவன்பாட்டுக்கு போவான், என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது உள்ள போய் சேரா பாயிண்டே பண்ணாது. And whatever coming to hear wrong things, it will not work. Whatever the message he hears, it will not work for him. ஒரு தப்பு பண்ணிட்டு அவன் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை கிளியர் பண்ற வரைக்கும் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். And when you come into a mistake, and it will be keep on pricking you. இந்த கார்ல ஏறின உடனே நீங்க பெல்ட் போடலைன்னா கத்திட்டே இருக்கும் அந்த வண்டி. And if you do not put your belt, it will give you a sound. அப்படிதானே? இப்ப புதிய வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் நீங்க போடுற வரைக்கும் அது சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். The new vehicles, until you put the belt, it will keep on sounding. கொஞ்சம் பழைய வண்டியை பாத்தீங்கன்னா பெல்ட் போடுற வரைக்கும் அந்த ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். And in the old vehicles, we put the vehicle, they will be giving a signal. ஆனா சில வண்டிகள்ல நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுமே சொல்லாது. But in certain vehicles, whatever you do, அதுபோல என்ன பிரசங்கம் கேட்டாலும், என்ன எவனை ஏமாத்தினாலும், வஞ்சித்தாலும், சண்டை போட்டாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும் ஒரு சிலருக்கு மனசாட்சி வேலையே செய்யறது and இல்ல. whatever the message they hear, whatever they commit, the wrong things they commit, the conscience will not work. சரி, புருஷனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே ஒர்க் பண்ணல, மனைவிக்காவது ஒர்க் பண்ணுனா அது இதுக்கு ஏத்த ஜாடிக்கு ஏத்த முடி தானே சேர்ந்து வச்சிருக்கு. At least the husband does not have any mind, at least the wife should have the mind, but both of them in the same thing. அதுக்கும் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. Even is not working for anything. பிரியமானவர்களே, நாம இப்படி போக கூடாது. We should not go like this. சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதினுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. அவனை கூப்பிட்டு பேசி விஷயத்தை சொல்லிட்ட பிறகுதான் அவன் மனசு அடிக்கிறது நிப்பாட்டிச்சு. And because he cut the soul of his soul, his mind was pricking him until he repented for that. அதே தாவீதினுடைய மனது, The same mind of David. பத்சேபாளை தொட்டபோது அடிக்கவில்லை. As soon as he touched Bathsheba, he did not அவளோடு work. பாவம் செய்தபோது அடிக்கவில்லை. And he did not work when he அவ புருஷனை கொன்னபோது அடிக்கவில்லை. my husband was killed, he did not work. காரணம் என்ன? What is the reason? அந்த துவக்க காலத்தில் இருந்த சுத்த மனசாட்சி அவன் இழந்து போயிருந்த ஒரு காலம். And he lost the early clean heart what he had in the early days. நீ ஒரு ஆசாரியனா இருந்தால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். If you are a priest, you are the person washed by the blood of Jesus. உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும். You have a holiness within you. உனக்கு ஒரு ராஜரீகம் இருக்கும். And you have the royal ஒரு priesthood. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். You will have the sinless life. ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். You will have the faithful life. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் புயமே நீ தாயாக எழும்பு. Oh, that's what the word of God says. Oh, you rise up as a தேவனுடைய mother. ஜனமே நீ ஒரு ஆசாரியனா எழும்பு. Oh, child of God, you rise up as a priest. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Amos 2:12. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2:11 of Amos. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். And I raised up of your sons and of prophets and of your young men for Nazarites. Is not even thus, O ye children of Israel, says the Lord. ஒன்று, அங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Two things are mentioned here. ஒன்று தீர்க்கதரிசி, மற்றொன்று நசரேயன். And one is a prophet, another is a Nazarite. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். And each child of God is a prophet of God. தீர்க்கதரிசனம் சொன்னாதான் தீர்க்கதரிசின்னு இல்ல, நீ விசுவாசித்தாலே நீ ஒரு தீர்க்கதரிசி தான். Not by saying a prophecy is a prophet when you have a belief or faith. கத்திட்டு சொல்றதுதான் தீர்க்கதரிசனம் என்று அர்த்தம் அல்ல. You cannot say only the people who have prophecy is a prophet. ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் அதோட சேர்ந்து சொல்லுவாங்க. உட்கார்ந்திருக்கவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது. And some people will give a prophecy, they will speak in tongues, the people do not understand what they speak. அந்நிய பாஷை பேசுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. I do not find faulting with the people speaking in tongues. அந்நிய tongues. பாஷை மூலமா உனக்கு கிடைச்ச அந்த தீர்க்கதரிசனத்தை அந்நிய பாஷையை நிறுத்திட்டு மெசேஜ் மட்டும் அழகா கன்வே பண்ணு. And you stop speaking in tongues, you convey the message what the Lord has given to you. அந்நிய பாஷையும் கத்தி, தீர்க்கதரிசனையும் கத்தி,
அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம சொல்றது அது ஒரு தீர்க்கதரிசனம் போலவே இருக்காது. And not only the people not able to understand your prophecy or speaking in tongues. First message receive பண்ணு. And first of all you give the message. மெசேஜ் முதல்ல கொஞ்ச நேரம் ஜெபிச்சு ரிசீவ் பண்ணு. You receive the message by praying for a little time. என் பிள்ளையேன்னு பரலோகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நீ என் பிள்ளையேன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். என் பிள்ளையேன்னு சொல்லி முடிச்சதெல்லாம் உன்கிட்ட வந்து சேரட்டும். And all the things whatever was told from heaven, let it come closer to that. அந்த தீர்க்கதரிசனம் உனக்கா சபைக்கான்னு அனலைஸ் பண்ணு. You just analyze whether the prophecy is for you or for the church. உனக்கு அப்படினா அமைதியா உட்கார்ந்துக்க. If it is for you, you keep it silent. உன்னை கரெக்ட் பண்ணிக்க. And you prepare yourself. உன்னை சரிப்படுத்திக்க. You set right yourself. அது சபைக்குன்னு சொன்னா next நீ டெவலப் பண்ணி வெளிய கொண்டு வரலாம். And if it is for the church, you develop it and give it to the church. அப்படி நீ சொல்லும் பொழுது அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் இல்ல. When you speak like this, it's not necessary to speak in tongues. அதனால தான் கொரிந்தியர்ல சொல்லி இருக்கு இப்படி அந்நிய பாஷையில கத்தும்போது மத்தவனுக்கு புரியாம எல்லாரும் குழம்புறான். அந்நிய பாஷை சொல்றவன் அர்த்தத்தோட சொல்லுன்னு. அதனால தான் அந்நிய பாஷையை நிப்பாட்டிட்டு அழகா மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணு. That is what mentioned in the Corinthians, you must stop speaking in tongues, you must give the message to the church. அப்படி சொல்லும்போது அந்த வேர்ட் வந்து அந்த பாதிக்கப்பட்டு நொந்து வெந்து போய் எங்கேயோ ஒருத்தன் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் டச் ஆகும். And the same would also touch the person who has got a broken heart and was very much grieved. அது கரெக்ட்டா போய் ரீச் ஆகும். It will correctly reach the person. அதை விட்டுவிட்டு நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு கத்தும்போது ஒரு மாதிரி சொல்லும்போதெல்லாம் அந்த ரீச் ஆக வேண்டிய ஆளுக்கு ரீச் ஆகாது. கர்த்தர் என்ன பண்றாரு? ஐயோ இவன்ட்ட போய் நான் கொடுத்துட்டேனே, வார்த்தையை அழிச்சிட்டானே, அப்ப இன்னொரு ஆளை எழுப்பணும். But still keep on speaking in tongues, not able to reach the person. What is the message? But the Lord will be grieved that I have given to only this person. முதலாவது கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக எழுப்புகிறார். First of all, the raising up of prophets. தீர்க்கதரிசனம் சொன்னாதான் தீர்க்கதரிசி அல்ல. Only the prophecy given, a prophecy. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவருமே தீர்க்கதரிசிகள். The people who live according to the word of God are prophets. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. You just read the word of God. ஆபிரகாம் எங்கேயாவது தீர்க்கதரிசனம் சொன்னாரா? Whether Abraham give a prophecy anywhere? இல்ல. Not. ஆனா அவன் மனைவி விஷயத்துல கர்த்தர் பேசும் பொழுது பார்வோன்ட்ட சொல்றாரு, அந்த அபிமெலேக்கிட்ட சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. In the matter of his wife told him to Abimelech, he says he is a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. ஆனா நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாத்தீங்கன்னா அவன் தீர்க்கதரிசனம் சொன்னதாக இல்ல. But in the whole Bible you cannot see him that he is a prophet. அப்படினா அவன் என்ன தீர்க்கதரிசி? And if it is a how he is a கர்த்தருடைய வார்த்தையை நம்பி முன்னேறி கொண்டே இருக்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. And believing in the word of God he keep progressing, but he is a prophet. தீர்க்கமான ஒரு தரிசனம் பெற்றவன் தீர்க்கதரிசி. And a man got a confirmed or a firm vision, he is a prophet. இருக்கிறத தரிசிக்கிறவன் தான் தீர்க்கம். ரொம்ப தீர்க்கமா தெளிவாக ஒரு தரிசனம் அவனுக்கு. The people who see a thing that is far off, that is a prophet. பைபிள் அப்படிதான் அவனை குறித்து சொல்லுகிறது. Only the word of God says about him like this. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவளை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. In 27 of Genesis it is said, you send him off, he is a prophet. ஆதியாகமம் 20:7ல அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். We see that word in 27 of Genesis. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் தீர்க்கதரிசிங்கிறதை நீங்க உணர்றீங்க? How many of you realize that you are a prophet? இப்ப நம்ம விசுவாசிகள் எங்கள்ட்ட சிலர் வர்றாங்க. Some believers are coming to சில காரியங்களை பேசுறாங்க. and they speak to a certain things. நாங்க உடனே சொல்றோம் அது உங்களுக்கு நடக்கும், நீங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்றோம். அது ஒரு விசுவாசத்தின் வார்த்தை. And with the belief serving the faithful words, we said that will come to pass. அது அப்படியே நடக்கு. But it's all happening like that. அதுக்கு ஒரு அந்நிய பாஷை பேசிதான் நீ போய்ட்டு வான்னு சொல்லணும் இல்ல. நீ போய்ட்டு வான்னு ஒரு விசுவாசத்தோட சொல்லும் பொழுது அது போய் நிறைவேறும் பொழுது அவங்க அதை தீர்க்கதரிசனமா எடுக்கறாங்க. And not by filling in the spirit and speaking in tongues must say, but when we say the faithful words, they believe that and it will happen to them. நீ ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. This is the time that has come that you must rise up as a prophet. எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு. For everyone there is a word of God. எல்லாரும் பேசுறது இல்ல. And nobody is speaking. அதான் ப்ராப்ளம். That is the problem. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்க? How many of you heard the word of God today? 600 பேர் உட்கார்ந்திருக்கீங்களே, உங்களோட கர்த்தர் ஒரு வார்த்தை கூட இந்த ஆராதனையில பேசல. At least 400 people are being seated here. At least one word the Lord will speak to you. உபாகமம் 18ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 18. 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you look at the verse 15. உபாகமம் 18:15. 18:15 of Deuteronomy. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. The Lord thy God will raise up unto thee a prophet from the midst of thee, of thy brethren like unto me, unto him ye shall hearken. உன் சகோதரரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உனக்கு நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார். The Lord the God will raise up unto thee a prophet from the midst of thee. ஒரு வீட்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தா எப்படி இருக்கும்? If there is a prophet in a house, how it will be? இப்ப நீங்க பாருங்க, எல்லாரும் நம்ம ஆளுங்க கூட எங்கயாவது யாராவது தீர்க்கதரிசி சொல்றான்னா போயிடுறான், குறி கேக்குற மாதிரி புறப்பட்டு போயிடுறான். Even our people also go to certain people who give some prophet. உங்க வீட்லயே ஒரு தீர்க்கதரிசி இருந்தா
If there is a prophet in your house, ஏன் உன் புருஷன் தீர்க்கதரிசியா இருந்தா பிரச்சனையே இல்லையே? if your husband is giving a prophecy, உன்னுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா எங்க நீ போக வேண்டிய அவசியம் இல்லையே? if your wife is a prophet, there's no problem. உனக்கு 2-3 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஏன் தீர்க்கதரிசிகளா வளர்க்க கூடாது? You have got a 2 or 3 children, why not you bring them up as a prophet? அப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்க உங்களுக்கு சக்தி இருந்துச்சா? You have the power to bring up a children like நீங்களே this. யோசிச்சு பாருங்க. Just imagine. ஏன் உங்களுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க கூடாது? Why you should not bring up a children like that? அப்படி வளர்க்க முடியாதா? Can you not do that? நிச்சயமாய். Surely. ஒரு வீட்ல 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. And there were 4 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகள். and all the 4 children were the prophets. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 9 வசனம். 21:9 of Acts of Apostles. அப்போஸ்தலர் 21:9. 21:9 of Acts of Apostles. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். And the same man had 4 daughters, virgins which did prophesy. 4 பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா? All the 4 girls, how they were. ஒரு வீட்ல 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகள் எப்படி இருந்துச்சு? And how the 4 daughters were there. பாஸ்டர் பிலிப்புடைய சுவிசேஷகன் பிலிப்புனுடைய 4 பெண் பிள்ளைகள். And the prophet or the his 4 daughters of Philip. 4 பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க? And what kind of daughters they were? சொல்லுங்க. 4 பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க? கன்னியாஸ்திரிகளாகிய தீர்க்கதரிசனம் சொல்லுகிற 4 பிள்ளைகள். And 4 daughters virgin which did prophecy. ஒண்ணு ஊர்ல சுத்தாது, கெட்ட பேர் எடுக்காது, அங்க வண்டியில போகாது, இங்க வண்டியில போகாது, கண்ணை இப்படி திருப்பிச்சு அப்படி திருப்பிச்சு அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. 4 பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகளாக அந்த தகப்பன் வளர்த்தான். And the father brought all the 4 daughters virgin which did prophecy. உனக்கு இருக்கிற பிள்ளை அப்படி வளர்க்க உனக்கு சக்தி இருக்கா? Do you have the power to bring up a children like அப்படி this? வளர்த்தாயா? Did you bring up a children like this? நீ இதுக்கு ஒரு பதில் சொல்லி பார். You just give an answer for the Lord. உன் பையங்களை அப்படி வளர்த்திருக்கீங்களா? 4 பையங்கள் இருக்காங்களா? 2 பையன் இருக்கான், 3 பொண்ணு இருக்கு, எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ற பிள்ளைகளா? Did you bring up your sons, 2 daughters or 2 sons? Did you bring up like this? தீர்க்கதரிசிகளா எழும்ப பண்ணுவேன்னா யாரு? எங்கேயோ ஒருத்தன் எழும்புவா, நீ போய் காணிக்க கொடுத்துட்டு அங்க போய் தீர்க்கதரிசனம் கேட்டு வருவே, அவன் சொல்லுவான் உனக்கு 4 பிசாசு இருக்குன்னு. உடனே நீ அதை பிடிச்சிக்கிட்டு எனக்கு 4 பிசாசு பிடிச்சிருக்குன்னு அங்க போன சொன்னாங்க. 4 பிசாசு துரத்துனானா? துரத்தல இல்ல, அதோட தானே திரும்பி இங்க வந்திருக்கிற. And you will go to some other place, they will say that you are possessed with the devils, you have come without being chased him off. நான் ஒரு சபையில இருந்தேன். I was in a church. அந்த தகப்பன் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். And father used to give a prophecy. அடுத்து தாய் தீர்க்கதரிசனம் சொல்லும். And mother is also giving a prophecy. அவங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். அடுத்து வரிசையா 2 பிள்ளைகளும் 2 அந்த பையனை சாட்சி சொல்லுவாங்க. 5 பேரும் ஒரு சண்டே சர்வீஸ்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. And 2 daughters and one son, all the 5 will give a prophecy in the Sunday church. எப்படிப்பட்ட ஒரு காலம். And what kind of time is it? யோசிச்சு பாருங்க. Just imagine. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 பெண் பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். And he had 4 virgin daughters giving prophecy. திருப்பி அப்பா அற்புதம் செய்யாம என்ன செய்வாரு? And what will not the father do as a miracle? பிலிப்பு செய்த அற்புதங்களை கண்டு தேசமே மகிழ்ந்தது. And the whole land rejoiced, oh the miracles done by Philip. அவன் கை வச்சா சுகம் கிடைக்கும், அவன் தொட்ட பிசாசு ஓடும். அநேக அற்புதங்கள் நடந்தது, மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் பிள்ளைகளுடைய prayer life. And many people were saved, many people were healed as soon as he touched, many and the demons were cast away. தீர்க்கதரிசிகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். Our children should become as such prophets. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் இருக்கா? And whether we have got such kind of prophets. பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். இது தீர்க்கதரிசனம் இல்ல. நீ என்ன சொல்றது? 2 பேர் வந்தாலே அவர் வந்துறாரு. நீ புதுசா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. My children, I have come into the midst. It is not a prophecy, he is already there because the word of God. ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. Only the duty of the prophets, you must reveal the secret. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. Did not the word of God say that? எபேசியர் 3 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது when you see Ephesians 3:6, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? ரகசியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். The Lord is revealing the secret through the prophets. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டும். And the spiritual children of God should become as a prophet. இந்த ரகசியம் பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And this secret is being revealed through the Holy Spirit. ஒரு தீர்க்கதரிசனம் போதும் ஒரு சர்ச்சை டெவலப் பண்றதுக்கு. And one prophecy is enough in order to develop one church. ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா போதும், கல்லாதவனோ படித்தவனோ படியாதவனோ அவிசுவாசி வந்திருந்தானா அந்த ஒரு தீர்க்கதரிசனம் டச் பண்ணிச்சுனா முகங்குப்புற விழுவான் என்று முதலாம் கொரிந்தியர் சொல்லுகிறது. And First Corinthians says one prophecy is enough whether he is a rich or the learned or illiterate, and he will prostrate before the முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது when you see First Corinthians chapter 14, 24 என்ன சொல்லுகிறது? what does the word 24 says? ஒருத்தன் தீர்க்கதரிசனம்
தரிசனம் சொல்லும்போது one person giving a prophecy. அவிசுவாசி இல்லாதவன் கல்லாதவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் உணர்த்திவிக்கப்படுவான், நிதானிக்கப்படுவான். And unless if a man enters that, he will be discerned about that. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கம் வெளியரங்கமாகும். All the secret of his heart will be அவன் revealed. முகங்குப்புற விழுந்து கர்த்தர் இங்க இருக்கிறார்னு சொல்லுவான். And he will prostrate and he will say that. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த மதுரையில் எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார். Lord, the Spirit of the Lord is speaking such kind of prophecies should rise up from Madurai. யார் மூலமாவும் பேசுவாரு. And he will speak through anyone. ஆனா நீ ஒரு கீழ்ப்படிகிற கழுதையா இருந்தால் போதும். It is enough if you are obeying us. கழுதையா இருந்தா போதும், உனக்கு தகுதி இருக்க வேண்டாம், படிப்பறிவு இருக்க வேண்டாம். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனாய் ஒரு மனுஷனா இருந்தா கர்த்தர் உன் மூலமாய் பேசுவார். And if you are a person obeying to the word of God, means it's enough, the Lord will speak through you. நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. ஏன் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை? Why there is no prophets? அதனால தான் பிசாசு ஓட மாட்டேங்க. And only for this கர்த்தரின் புயமே பூர்வ நாட்களைப் போல எழும்பு வலு சர்ப்பத்தை வதைக்கலாம். And you can wound the dragons when you rise up in the early days. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். And you wait for the word of the Lord. சண்டே சர்வீஸ்க்கு புறப்படுறதுக்கு முன்னால நேத்து நைட்ல இருந்து நீங்க ஜெபிச்சிட்டே வரணும். And before you come to the Sunday morning service, from last night itself you must start praising and ஆண்டவரே praying. நான் சர்வீஸ்க்கு போறேன். Lord, I am going to the church. என் மூலமாய் பேசும். Lord, you speak through me. என்னோடு பேசும். You speak to me. ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தெரியும். I know one prophet. சைக்கிள்ல வருவார். Used to come by மெயின் ரோட்ல நான் அவரை ஒரு நாள் பார்த்தேன், அழுதுகிட்டே வராரு. I could see him in the on the நான் traffic. சொல்றது பொய் அல்ல. It's not a lie. கண்ணீர் வடியுது. And the tears were flowing down. ரோட்ல இந்த ஆள் அழுதுட்டு வராருன்னு நான் பார்த்தேன். I thought the man would stop. முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன். அங்க தீர்க்கதரிசி சொன்னாரு. முடிஞ்ச பிறகு கேட்டா தீர்க்கதரிசி சொல்லும்போது அழுதுட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, வரும்போது மெசேஜ் எல்லாம் எனக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லி நான் இத்தனை பேரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ரோட்ல அழுதுகிட்டு மெசேஜ் வாங்கிட்டு வர்றான். Even while I was coming to the church, the Lord spoke to me about the message the Lord is going to give to the church. ஒரு மராட்டி கேளும் ஒரு பிராமின் கேளும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. And in order to get a miracle, only used to join with the மராட்டி கேளும் ஒரு பிராமின் கேளும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் ப்ரே பண்ணுவாங்க. We used to join and pray. ஒரு நைட். On night. இந்த பிள்ளை அவளுக்கு தீர்க்கதரிசி சொல்லுவா, அந்த பிள்ளை இவளுக்கு தீர்க்கதரிசி சொல்லுவா. And this girl will give a prophecy to her and she will also ஒரு அக்காவும் தங்கச்சியும் ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்க. The elder sister and the younger sister got in a அவங்க கொஞ்சம் தூரம் போய் தான் அந்த இடத்துல போய் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணனும். only to go to certain extent they will face the ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போறாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு. அக்கா கூட பிறந்த அக்காவும் தங்கச்சி. and they are going by crying. நடந்துகிட்டே அழுதுகிட்டு போறாங்க. And they are walking and also crying. பட்டால்னா ஆவியில் நிறைஞ்ச அக்கா தீர்க்கதரிசி சொன்னா. And immediately the elder sister got to fill up with anointing and give a prophecy. எங்க ஃபேன் போட்டு இப்படி ஒரு ஆராதனையில அல்ல. Not below the fan in நடு ரோட்ல. And I mean the road. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am in with you. தைரியமாயிரு. Be bold. இன்னைக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். I will give the victory today. அப்படி தான் தீர்க்கதரிசிகள். And only such a way the இன்னைக்கு உள்ள prophets. தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல கிடையாது. And no prophets like such in the early days. இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசிகள் ரொம்ப சிம்பிளா அழகா ஜனத்தை பூஸ்ட் பண்ற மாதிரி பேசுறான். அன்னைக்கு உள்ளவன் அப்படி கிடையாது. நான் எப்படி எனக்கு சுகம் கிடைக்குமா, நீ சாகவே சாவாய் அப்படி. And today's prophets are boosting and they're speaking like they're boosting the people, but in the old days and surely you will die, they will speak like தேவனுடைய that. வார்த்தையை உள்ளபடி சொல்லுவன் தான் தீர்க்கதரிசி. And the prophet that is saying the word of God as such, he is a prophet. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாக எழும்புகிறோம்? How many of you raising up as a prophet? ஜனங்கள் தடுமாறும் போது ஒரு வசனம் வரணும், ஒரு வார்த்தை வரணும். அதான் தீர்க்கதரிசனம். When the people are stumbling, there must be a word. கரெக்ட்டான வார்த்தை வரும். Must be a right word. நான் இலங்கை போயிருக்கும்போது While I was in Sri ஒரு Lanka, ஊழியக்காரரை சந்தித்தேன். I met one. அப்ப அவர் சொன்னாரு, And she told நான் தடுமாறி ஒரு டைம்ல நொந்து போய் இதோட ஊழியம் முடிஞ்சு போச்சோன்னு நான் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன். And I stumbled and came to the meeting whether my ministry is over. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was very much worried about that. அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு பாஸ்டர் ஜோயல் வந்திருந்தார். Pastor Joel came here not to conduct the meeting. அவர் நான் ரூம்ல போய் பார்த்தேன். I went and saw him in the room. எப்படியாவது அவர்ட்ட போய் நம்முடைய பிரச்சனையை ஷேர் பண்ணனும்னு போனேன். However, I must share my problem. அவர் நான் போய் முழங்கால் போட்ட உடனே ஒரு தீர்க்கதரிசனம் அடிச்சாரு. அதோடயே என் ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கிறேன் ஊழியத்துல. As soon as I entered his room, he started to give a message through a prophecy and the message and the problem is over. தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டிய காலம் இதுதான். This is the time that we must be changed as a prophets. நீ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உன் மூலமா பேசுவார். If you surrender, the Lord will speak through you. நான் ஒரு சபையில இருந்தேன். I was in a church. அந்த சபையில சண்டே சர்வீஸ்ல ஒரு 8 வயசு பையன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். And the particular church, 8-year-old boy used to give a prophecy. சின்ன பையன். Small boy. அது ஒரு சென்டர் ஃபெய்த். It's a center faith. நான் விசுவாசியா இருந்தபோது நடந்த சம்பவத்தை சொல்றேன். This incident took place while I was a எப்படினாலும் believer. ஒரு 1000 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. At least 1,000 would have been gathered. 8 வயசு பையன் அபிஷேகத்துல நிரம்புவான் பாருங்க. இந்த 1000 பேருடைய அபிஷேகத்தையும் பீட் பண்ணும் அந்த சவுண்ட். And he will fill in the spirit, he will stop all the 1,000 people's anointing.
தீர்க்க தரிசனம்னா வாயில எக்காலத்தை வைக்கணும். கிணத்துக்குள்ள இருந்துட்டு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு பக்கத்துல உள்ளவனுக்கு கூட கேட்காம தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அதுக்கு நீ சொல்ல வேண்டாம். And you need not tell a prophecy by giving with a low voice. அந்த அபிஷேகம் வரும்போது whole church அப்படி ஆஃப் ஆயிடும். When the anointing comes, all the whole church will அந்த stop. 8 வயசு பையன் அடிப்பான் பாருங்க தீர்க்க தரிசனம். கத்தர் அங்க ஆள் இல்ல போல் இருக்கு, அதனால அவனை வச்சு பேசியிருக்கேன். And the 8-year-old boy used to talk like a big man. நம்ம கத்தர் தீர்க்கதரிசிகளாக நாம் மாறி இருக்கிறோமா? Whether we have changed as a prophets. வரணும். Come like this. அதுக்காக சனிக்கிழமை காத்திரு கூட்டத்துக்கு வரணும். Must come to tiring meeting. உங்களை நீங்க சுத்திரிச்சுக்கணும். You must sanctify yourself. மிஸ் ஆயிடுச்சுனா நைட் 10 மணி ஜெபத்துக்கு வரணும். You must come at 10 o'clock prayer. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். Throughout the night you have to pray. நீங்க கரெக்ட்டா தீர்க்கதரிசனம் அடிச்சீங்கன்னா பாட்டு ஒத்து வரும், தீர்க்கதரிசனம் ஒத்து வரும், மெசேஜ் ஒத்து வரும், ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிடும். When you give the right prophecy, the songs and also testimony, the message will come automatically. வேதம் சொல்லுகிறது, நான் தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவேன், அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். The word of God says, I will raise up the prophets and you heard his words. ஒன்று நீ தாயாய் எழும்புவது. First of all you must bear as a இரண்டாவது நீ ஆசாரியனாய் எழும்புவது. Secondly you must rise up as a priest. மூன்றாவது நீ ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்புவது. Thirdly you must rise up as a prophet. மறுபடியும் ஆமோஸ் 2:11 பார்த்தால், உங்களில் அநேகரை நான் நசரேயர்களாய் எழும்ப பண்ணுவேன். And 2:11 Amos says that I will make many of you as a Nazarite. நசரேயன் என்பது பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டது என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. And we should not think Nazarene is over in the Old Testament. நசரேய விரதம்ங்கிறது ஒரு பிரதிஷ்டையின் விரதம். And Nazarite is a அது ஒரு பிரதிஷ்டை. is a consecration. அது ரொம்ப முக்கியமானது. It's very important. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அவன் ஒரு பிரதிஷ்டைக்கு உட்பட்டவன். A child of God is only with the consecration. நாம் எல்லாரும் நசரேயர்களாக எழும்ப வேண்டிய டைம் வந்துவிட்டது. The time has come that we must rise up as உங்களில் அநேகரை நான் நசரேயர்களாக எழும்ப பண்ணுவேன். And I will raise you many of you as a பிரதிஷ்டை Nazarite. உள்ள விசுவாசிகள் ஊழியர்கள் நமக்கு தேவை. We need the consecrated ministers as well as the believers. மற்ற ஊழியத்துக்கும் நம்ம ஊழியத்துக்குள்ள வித்தியாசமே பிரதிஷ்டை தான். And the difference of other work and our work is only the consecration. அவங்களும் ஃபீல்ட் வொர்க் பண்றாங்க, நாமளும் ஃபீல்ட் வொர்க் பண்றோம். They do the field work, we also do the field work. ஆனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம ஸ்டைல் வேற. But their lifestyle is different, our life is different. அதே போல நம்ம மற்ற சபை விசுவாசிகளுக்கும் நம்ம சபை விசுவாசிகளுக்கும் லைஃப் ஸ்டைல்ல வித்தியாசம் இருக்கு. அது ஒண்ணே ஒண்ணுதான், பிரதிஷ்டை தான். And there is difference between lifestyle for other believers and other church believers and our believers because of consecration. இந்த பிரதிஷ்டையில நீ எழும்பி நிக்கணும். And with this consecration you must rise up and stand. நம்ம எல்லாரும் போல வேஷம் போட முடியாது. We cannot be fashioned like other people. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட முடியாது. And we cannot put on the fashions of the world. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்க முடியாது. And we cannot deny the power of God by putting on the fashions நமக்கு of சில this world. பிரதிஷ்டைகள் தேவை. We need certain consecrations. நகையை கலத்துவது ஒரு பிரதிஷ்டை. And taking out, removing the jewels is a இப்படி consecration. அதாவது மருந்து எடுக்காம இருக்கிறது அது ஒரு மனுஷனுடைய பிரதிஷ்டை. And there is another consecration for another man. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டை. That is a consecration of each one of them. ஒரு சிலர் செருப்பே போட மாட்டாங்க. Some people will not wear the chappals. ஒரு சிலர் ஒவ்வொரு விதங்களில அவங்களுக்கு ஒரு வியாதி நேரத்துல, ஒரு நெருக்கமான நேரத்துல, ஒரு மரண நேரத்துல, ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய ஆவியானவர் அவங்களோடு என்னென்ன விதத்துல இடைபடுறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. And in the midst of very perilous times and also very deathful state, they will make some consecration. அது நம்ம குற்றம் சொல்ல முடியாது. And we cannot accuse that. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன், என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கூட்டம் எழும்பி போய்டும். And gather my saints that have made a consecration through sacrifice, this group will also go up. ஆனா என்ன பிரதிஷ்டை பண்ணியா அதுல உண்மையாயிரு. And what consecration you have made, you be faithful. நீ நசரேயனாய் எழும்ப வேண்டிய டைம் வந்து விட்டது. Time has come, you must rise up as Nazarite. ஆனா பைபிள்ல கீழ உள்ள வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். நசரேயர்களுக்கு அவர்கள் திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். And for them the Nazarite they give the wine to drink. பிரதிஷ்டையை உடைக்க கூடாது. You should not break the consecration. மற்றவருடைய தீர்மானத்தை நீ உடைக்க கூடாது. You should not break the others' decisions. ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டையை விசுவாசிகள் உடைக்க கூடாது. And you should not break the consecration of the workers. விசுவாசிகளுடைய பிரதிஷ்டையை ஊழியர்கள் உடைக்க கூடாது. And the workers should not break the consecration of the believers. ஒருத்தர் ஒவ்வொருடைய பிரதிஷ்டையை நீங்கள் உடைக்க கூடாது. Each one of you should not break the consecration of others. சரியான விதத்திலே உங்களுடைய நசரேய விரதத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். And you must preserve the Nazarite in a right way. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். That's a great subject. அது தேவைப்படும்போது நாம் பார்க்கலாம். When it's needed we can look into that. அவனுடைய நசரேயனுக்கு பல பிரதிஷ்டைகள் இருக்கு. There are many consecrations for the Nazarite. ஒரு சிலர் ஒவ்வொரு விதத்துக்குள்ளே தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள். And some people will put them themselves in the right place. சில நசரேயர்கள் சாகிற வரைக்கும் நசரேயர்கள்.
And for certain Nazarite, they will be Nazarite until ஒரு death. சில நசரேயர்கள் அப்படி அல்ல, ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நசரேயர். And some people are Nazarite will appointed time. நான் திரும்பவும் சொல்றேன், I want to repeat it. பார்ட் டைம் நசரேயர்கள் இருக்காங்க, ஃபுல் டைம் நசரேயர்கள் இருக்கிறார். There are part-time Nazarite as well as a full-time Nazarites. ஒரு டைம் வரைக்கும் அவங்க அப்படி இருந்துட்டு அந்த அதுக்கு பிறகு சாதாரண மனுஷங்களா மாறிடுவாங்க. They will be as a Nazarite for little time at appointed time, again they will become ஆனால் ordinary. சிம்சோன் பிறந்ததிலிருந்து முடிவு வரை நசரேயனாய் இருக்க வேண்டியவன். And there is another man that is who is right from his birth till his death. அவனுடைய பிரதிஷ்டை உடைந்தபோது அவனுடைய வாழ்வு எவ்வளவு கேவலமாய் போனது என்று நமக்கு தெரியும். We know very well as soon as he broke all the consecration what kind of thing was உன்னுடைய it. கடந்த கால வீழ்ச்சிக்கு காரணம் உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைத்தது. And the last time the fall of your reason is உன்னுடைய தெய்வீகத்தை நீ இழந்து போனதுக்கு காரணம் நீ பண்ண பிரதிஷ்டைகளை அநேகத்தை நீ விட்டு விட்டாய். because you lost all the consecration because of this loss of divinity. சாமுவேலை குறித்து நீங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு நசரேயன். And when you see about Samuel, he is also Nazarite. சாகும் வரை தன்னுடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்த அவன் இடம் கொடுக்கவில்லை. He did not give room so that he can lose all the Nazarite till his death. நம்மில் எத்தனை பேர் நசரேயர்களாக எழும்புகிறோம்? How many of you are rising up a Nazarite? நசரேயனுக்கு சில பிரமாணம் இருக்கு. There are certain laws for சில Nazarites. காரியத்தை தொட்டா தீட்டு. If it such this is defiled. தலையில முடியை எடுத்து சவரகன் கத்தி பட்டுட்டா தொலைஞ்சது. The razor is put on the head is defiled. திராட்சரசம் சம்பந்தப்பட்ட ஏதாவது குடிச்சிட்டா தின்னுட்டா முடிஞ்சது. If anything is drink about the wine it is finished. சாவு பக்கத்துல போயிட்டாலே முடிஞ்சது. When you go very near to the death it's finished. இப்படி சில பிரதிஷ்டைகள் அவனுக்கு இருந்தது. Such kind of certain laws and consecrations. நீங்க அப்படி ஏதாவது பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா? Have you consecrated like this? உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்காக, And for your faithful உங்களுடைய life. பரிசுத்த வாழ்க்கைக்காக, For the life of holiness. உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்காக, For the life of prayer. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, For your spiritual life. உங்களுடைய தெய்வீகத்திற்காக For your divinity spiritual life. நீங்கள் எத்தனை பேர் உங்களை நீங்கள் பிரதிஷ்டைக்கு உட்படுத்தி இருப்பீர்கள்? How many of you put yourself in the consecration? பைபிள் படிக்கிறேன்னு சொன்னீங்க, அதையாவது ஒழுங்கா செய்ய. And you made a consecration to read the word of God. You ஒரு do it நேரம் right. உபவாசம் எடுப்பேன்னு சொன்னீங்க, அதையாவது உருப்படியா செய்ய. And you are consecrated to be fast for one time. You will be ஒழுங்கா faithful. கூட்டத்துக்கு வருவேன்னு சொன்னீங்க, அதையாவது உருப்படியா செய்ய. You will be regular to the meetings. You do that, at least that. அப்படி வந்தா 9 மணிக்காவது வா. At least you come to 9 o'clock. 11:15 வராதே. Do not come at 11:15. தயவு செய்து நான் சொல்றதை யாரும் தப்பா விளங்கிட கூடாது. லேட்டா வந்தவங்க எல்லாம் ஐயோ என்னைய தான் சொல்லிட்டாரு உன்னைய தான் சொல்லிட்டாரு அதனால நான் வரவே மாட்டேன்னு ஓடக்கூடாது. உன்னைய தேவன் விடவும் மாட்டார். Do not misunderstand about my saying that you have said you and me, but Lord will not leave you. 3 hours அந்த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. 3 hours you surrender for the sake of the Lord. ஒரு சின்ன பிரதிஷ்டை பண்ணாலும் அதுல உண்மையா இருந்து பழகுங்க. If you make a small consecration, you be faithful on கொஞ்சத்தில் that. உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தில் நான் அதிகாரியாய் வைப்பேன். If you are faithful in the little thing, I will make you a master in many things. புலம்பல் 4 அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்லுகிறது? What is the lamentation for ஒரு நசரேயனுடைய தன்மை என்ன? What is the nature of Nazarite? புலம்பல் 4:7 4:7 of lamentation. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். Her Nazarites were purer than snow, they were whiter than milk, they were more ruddy in body than rubies, their polishing was as of sapphire. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? What kind of people they were? உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமானவர்கள். And they were whiter than the snow. உன்னுடைய பிரதிஷ்டை உன்னை சுத்தமாய் மாற்ற வேண்டும். Your consecration should be made as a purer. அடுத்து பாலை பார்க்கிலும் வெண்மை. Nextly, whiter than milk. உன்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வீக தன்மைக்குள்ளே வர வேண்டும். And your life should come in all divinity and holiness. நீ ஒரு மீட்கப்பட்டவன், சிவப்பாய் மாற வேண்டும். And you are a redeemed person, you must make us a ruddy. இப்படிலாம் பல விதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். Like that in many ways it is mentioned. பிரதிஷ்டை தான் உன்னைய லைஃப் ஸ்டைல மாத்தும். Only a consecration change your lifestyle. பிரதிஷ்டை இல்லனா உன்னுடைய லைஃப் மாறாது. If you do not have the consecration, you will not have the life. உன்னுடைய சாப்பாட்டுல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். You need a consecration. உன்னுடைய Dressல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். In your dress you need a உன்னுடைய consecration. தூக்கத்துல ஒரு பிரதிஷ்டை In இருக்கணும். your sleep you need a consecration. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. You just read the word of God. எலியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can I see Elijah? எலியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can I see அவன் Elijah? போட்டுக்கிற Dress தான். Only through his dress. ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரன் போகும்போது இவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்பினான். While he was going with the servant, he told a prophecy. அவன் கேட்டா யாரு இத சொன்னது? And who did say about that? பேர் தெரியல. அப்ப அவன் என்ன Dress போட்டிருந்தான்? What kind of dress he அப்ப அவன் had? சொல்றான் இந்த Dress போட்டிருந்தார். அப்ப அவன் யாரு? எலியாதா. And he put such kind of dress, that means that he is Elijah. யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. But John the Baptist, he had a sign. அவனுடைய Dress. Dress. அவனுடைய சாப்பாடு எப்படி இருந்தது? What was his meal? வெட்டுக்கிளியும்
காட்டு தேனும். Only the wild honey and the ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கூப்பிட்டு சொன்னாரு, and calling one prophet he said, நான் சொல்ற வரைக்கும் நீ ஒரு ஒன் சைடா தான் படுக்கணும்னாரு. and as long as I say you must stay on side only. படுக்கிறதுல கூட நீ ஒன் சைடா படுக்கணும்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு ஒரு இடத்துல. He gave a commandment that you should lie down only one side. ஒரு ஹின் அளவு தான் நீ இன்னைக்கு தண்ணி இத்தனை நாள் தண்ணி குடிக்கணும்னாரு. You must drink only to the amount of water is what I say. சும்மா காலையில எலும்புல இருந்து அரவை மிஷின் மாதிரி தின்னுகிட்டே இருந்தா பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவாரா? Right from the early morning rising up keep on eating means the Lord take you to heaven. அது வாட்டுக்கு தின்னுட்டே இருக்குது. Always eating. அது ஜெயமே கிடையாது. There is no victory. ஃபாஸ்டிங்கா செத்து போய்டுவானே. And I will die if I take fasting. அப்படி இல்ல பிரியமானவர்களே. Not like that. சாப்பாட்டுல உனக்கு ஒரு ஜெயம் இருக்கணும். You need a victory in your meals. தூக்கத்துல ஒரு ஜெயம் இருக்கணும். You need a victory in your sleep. உன்னுடைய Dressல உனக்கு ஒரு ஜெயம் இருக்கணும். You need a victory in your dress. எல்லாத்துலயும் உனக்கு ஒரு ஜெயம் வேணும். அதுக்கு பேர் தான் ஜெய ஜீவியம். In all matters you need a victory, that's called a victorious life. தூக்கத்தை ஜெயிக்காதவனை பரலோகத்துல கொண்டு போய் விட்டா என்ன ஆகுறது? And what will happen if you take the person you are not get சாப்பாட்டை ஜெயிக்கணும். you must overcome the means. Dressல ஒரு ஜெயம் வேணும். And you must overcome the dress. இஷ்டத்துக்கு உடுத்திட்டு போறதுக்கு இது ஒண்ணும் கேட் வாக்கோ இல்ல ஃபேஷன் ஷோவோ கிடையாது. It is not a fashion show dressing as you like. நல்லா புரிஞ்சுக்கங்க சத்தியத்தை. And clear understand the truth. நீ ஒரு நசரேயன். You are a Nazarite. கர்த்தரின் பொய்யமே நீ ஒரு தாய். Oh arm of the Lord, you are a mother. கர்த்தரின் பொய்யமே நீ ஒரு ஆசாரியன். Oh arm of the Lord, you are a priest. கர்த்தரின் பொய்யமே நீ ஒரு தீர்க்கதரிசி. Oh arm of the Lord, you are a prophet. கர்த்தருடைய பொய்யமே நீ ஒரு நசரேயன். Oh arm of the Lord, you are a Nazarite. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3:9 of Judges. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Judges 3:9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். And when the children of Israel cried unto the Lord raised up a deliverer to the children of Israel, who delivered them, even Othniel the son of Kenaz, Caleb's younger brother. இங்கே ஒத்னியேல் என்கிற ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். The Lord made him to raise up Othniel a deliverer. நாம் ஒவ்வொருவரும் இரட்சகர்களாக எழும்பணும். And each one of you should become நீங்க righteous. இவ்வளவு சத்தியம் கேட்டிருப்பீங்க, இயேசு ஒருவரே இரட்சகர். And you would have heard about the message that Jesus is a deliverer. அவர் உலக இரட்சகர். And he is the savior of this world. அப்படிதானே? யோவான் 4ஆம் அதிகாரம் அவர் உலக இரட்சகர். And he is the savior of this world. நீ மதுரை இரட்சகனாக வரணும். You must become a savior of Madurai. 4:42. அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். And surely he is the deliverer and he is the savior of this world. அவர் உலக இரட்சகர். நீ இருக்கிற இடத்துக்கு நீ ஒரு இரட்சகனாக மாறணும். And he is the savior of the world, but you must become the savior of the place where you are. ஒத்னியேலை கர்த்தர் அந்த நாட்களிலே இரட்சகனாக எழும்ப பண்ணினார். The Lord made Othniel to be a deliverer in those days. இரட்சகனுடைய வேலை என்ன? What is the occupation? ஜனத்துக்காய் யுத்தம் பண்ணுவது. To fight for the people. ஜனத்துக்காய் ஜெபிப்பது. To pray for the people. ஜனத்துக்காய் போராடுவது. And to strive for the people. ஜனத்தை விடுவிப்பது. And to deliver the people. ஜனத்தை துஷ்டனுடைய கையிலிருந்து நீங்களாக்குவது. And to take away the people from the wicked's hand. நியாயாதிபதிகள் 3:15. 3:15 of Judges. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். பாருங்க, இன்னைக்கு அடுத்து ஒரு இரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்றார். And here the Lord is raising up another. ஏன் இந்த இரட்சகனை எழும்ப பண்ணினார்? Why the Lord made him such? அந்த இரட்சகர்கள் முன்னின்று யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை கொடுத்து ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வந்தார்கள். And those deliverers, they were put in the battle in the place. நாம் ஜெபத்திலே இரட்சகர்களாக நிற்க வேண்டும். And we should be delivered in the church. நீயும் நானும் ஒரு இரட்சகர். And you and me are a savior. நாம் இரட்சகர்கள். And we are deliverers. கர்த்தர் இந்த தேசத்துக்கு நம்மை ஒரு இரட்சகர்களாக ரட்சிக்க கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். The Lord has changed us as a people of deliverer in this land. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது in 19:20 of Isaiah, when we see that இரட்சகர்களை கர்த்தர் எழும்ப பண்ணும்போது என்ன நடக்கும்? What will happen when the Lord made such kind of people? அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். And he will deliver the people by raising up as deliverer. ஜெபத்தினால உபவாசத்தினால ஜனங்களை விடுவிப்பவன் ஒரு இரட்சகன். Through prayer and fasting a people making the deliverer, and he is a deliverer. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறோம்? How many of you are doing such kind of ministry?
ministry. நம்ம குடும்பத்துக்காக நம்ம போராடுறோம். And we are striving only for our family. தேவனுடைய ஜனத்துக்காக போராடுகிறவர்கள் யார்? And who are the people striving for the church of அந்த the people of ஒத்னியேல் God? ஏகூத் இவங்க எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்காக எழும்பினவர்கள். And Othniel and Ehud, the people who rose up for the Lord. அவர்களுக்கு குடும்பங்கள் இருந்தது, They had families. சந்ததிகள் இருந்தது. They had generations. ஆனாலும் தேவ ஜனங்களுக்காக அவர்கள் எழும்பி ரட்சகர்களாக எழும்பினார்கள். For the people of God, they rose up as a deliverers. ரட்சகர்களை தேவன் எழுப்புகிற நோக்கம் என்ன? What is the purpose the Lord is raising up ஜனங்களை deliverers? விடுவிப்பது. Not to deliver the people. ஜனங்களுக்கு கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. And to take away the people from the clutches of Satan. இரண்டாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, And we see 13:5 of 2 Kings. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியனுடைய கையிலிருந்து நீங்கலானார்கள். Because the Lord gave them deliverers, they were able to deliver from the people of God. ஆனபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்போல் இளைப்பாறுதலோடு கூடாரங்களில் தங்கி இருந்தார்கள். And only because of this the people have the Israel were when the state of மதுரைக்கு நீ ஒரு ரட்சகன், for the Madurai you are another. நீ இருக்கிற கிராமத்துக்கு நீ ஒரு ரட்சகன், The place where the world village நீ you are வேலை deliverer. பார்க்கிற இடத்துல நீ ஒரு ரட்சகன், And in the appointed place you are நீ deliverer. ஊழியம் செய்கிற இடத்துல நீ ஒரு ரட்சகன். The place where you are ministering you are a deliverer. நீ ரட்சகனாய் மாறினாதான் சீயோனுக்கு போய் சேர முடியும். Only when you become as a deliverer you can reach நீ Zion. ரட்சகனாய் மாறினாதான் எருசலேமிலே கால் வைக்க முடியும். Only when you become a deliverer you can step into the New Jerusalem. ஓபதியா 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Obadiah chapter 21ஆம் வசனம். 21 of Obadiah. ஓபதியானா ஒரே அதிகாரம் தான். வாசிங்க. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்களே சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்க ரட்சகர்கள் எங்க வந்து ஏறுவார்கள்? சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். And deliverer will come rise up from the mountain ரட்சகர்களுக்கு மாத்திரமே ஊழியத்துல இருந்தாலும் சபையில இருந்தாலும் ரட்சகர்கள் மட்டும்தான் சீயோனுக்கு எருசலேமுக்கு வந்து சேர முடியும். And only the deliverers can reach up to Zion and Jerusalem. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. நீங்கள் கர்த்தருடைய புயமா எழும்புங்கள். And you rise up as the arm of the Lord. மறுபடியும் சத்துரு உன்னை கண்டு நடுங்க வேண்டும். And again the enemy should pride about மறுபடியும் you. நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓட வேண்டும். Again when you pray the Satan will மறுபடியும் நீ flee. உன்னுடைய பிரதிஷ்டைக்குள் வர வேண்டும். Again you must come into your consecration. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை நீ பேச வேண்டும். Again you must speak the word of God. மறுபடியும் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். Again you must preserve the life of holiness. மறுபடியும் பெலிஸ்தர்கள் உன்னை கண்டு நடுங்க வேண்டும். Again the Philistines should tremble about you. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய புயமா எழும்ப போகிறீர்கள்? How many of you going to rise up as the arm of the Lord? அப்படி எழும்பினால் நாம் சீயோனை எருசலேமை வந்து சந்திக்க முடியும். And if you rise up like this we can meet Zion and Jerusalem. எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தருடைய புயமே பூர்வ நாட்களைப் போல எழும்பு. Awake awake oh the child of God, you rise up as ancient days. இந்த கூட்டத்திலே கர்த்தர் அநேகரை தாயாய் மாற்ற போகிறார். In this meeting Lord is going to change many people as அநேகரை a mother. ஆசாரியர்களாக எழும்ப பண்ண God போகிறார். is going to make many people as a priest. அநேகரை நசரேயர்களாக எழும்ப பண்ண போகிறார். And going to make us deliverers. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உன்னை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். Beginning of this year Lord is going to make us a prophet. கர்த்தர் உன்னை ரட்சகனாக அபிஷேகம் பண்ண போகிறார். God is going to anoint you as a deliverer. கர்த்தாவே நான் உமக்காக எழும்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடலாம். People want to say the Lord I want to go to rise up means you kneel down and close your eyes. தேவன் தன்னுடைய ஜனத்தை எழும்பும்படியாக அவர் போராடிக் கொண்டிருக்கிறார். The Lord is struggling so that you can be raised up for him. நீ என்றைக்காக கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய போகிறாய்? When you are going to rise up for the Lord and work. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake awake O Zion, rise up and put on எழும்பு the எழும்பு பரிசுத்த நகரமே உன் அலங்கார வஸ்திரத்தை எருசலேமே உடுத்திக்கொள். And awake awake O Jerusalem, put on the garment. கர்த்தர் உன்னை எழும்ப வைக்க விரும்புகிறார். God wants to rise you up. அவருக்கு மறுபடியும் சத்துருவை சர்ப்பத்தை நசுக்க விரும்புகிறார். And he again he wants to bruise the Satan the serpent. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட விரும்புகிறார். And the God of peace wants to put you all the temple under your feet. கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். And people want to rise up for the Lord, close your eyes. கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ண போகிறார். Lord is going to rise up one group. ஒன்று நீ எழும்ப வேண்டும், இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை எழும்ப பண்ண வேண்டும். And once you must rise up, all the Lord you said make you to rise up. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. And it's not the time that we have to silence. இது முடங்கி கிடக்கிற காலம் கிடையாது. It's not the time that we have to sleep. இது தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டிய காலம். This is the time that we have to rise up and stand for the God. எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்ப உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? And how many are going to surrender not to rise up for the Lord? கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னோடு தான் பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to you this morning. உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நசரேயர்களாக எழும்ப பண்ண போகிறார். And the Lord is going to make us a children as a நம்முடைய Nazareth. பிள்ளைகளில் அநேகரை தீர்க்கதரிசிகளாக எழும்ப பண்ண போகிறார். And many of the Lord is going to rise up as a prophets. நம்முடைய விசுவாசிகளில் அநேகரை தாயாய் எழும்ப பண்ண போகிறார். And many of our believers are going to rise up as a mothers. நம்முடைய ஜனங்களில்
உங்களில் ஒரு கூட்டத்தை ஆசாரியர்களாக இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக எழுப்ப பண்ண போகிறார். God is going to make many some people as a priest and going to wash them. எல்லா ஊழியர்களையும் விசுவாசிகளையும் இரட்சகர்களாக எழுப்ப பண்ண போகிறார். God is going to make all the believers as a deliverers. ஒரு வார்த்தை சொல்லு. And you speak one word. இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை பேசு. You speak one word about Jesus. நீ கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்து. You reveal yourself as a Christian. அந்த நாகமானுடைய வீட்டிலே வேலை பார்த்த ஒரு இஸ்ரவேலின் சின்ன பிள்ளை ஒரு சுவிசேஷம் சொன்னாள். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. A small lad found in the house of Aman, he spoke a gospel there. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say like this? கர்த்தாவே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் உமக்காக எழும்ப பண்ணுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. And be the raise of the people, Lord, raise me up, myself, my wife and all children. ஆமென். கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். Lord will make you rise up. ஒன்னு நீ எழும்பணும் இல்லாட்ட தெய்வம் எழும்ப பண்ணணும். First you must rise up, or the Lord will make you to rise up. இந்த ரெண்டும் தேவன் செய்யக்கூடிய காரியம்தான். And both are things the Lord is able to do. நீ எழும்பிட்டா போதும் கர்த்தர் எழும்பி விடுவார். And it is enough if you rise up, the Lord will do that. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறார். And he is ready to do the miracle. நீ தாயா எழும்பு. You rise up as a mother. கிராமங்கள் செழிக்கட்டும். Let all the villages. ஆசாரியனா எழும்பு. You rise up as a priest. ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகட்டும். And let the redemption take place in the church. தீர்க்கதரிசியா எழும்பு. You rise up as a priest. ஜனங்களுக்கு வார்த்தை கிடைக்கட்டும். And let the people get the word. நசரேயனா எழும்பு. You rise up as a Nazarite. தேசத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். Let there be salvation to this land. ரட்சகனா எழும்பு. You rise up as a deliverer. சத்துரு சிதறுண்டு ஓடட்டும். Let the enemies be scattered and run off. கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள் எத்தனை பேர்? இல்லாவிட்டால் கர்த்தர் எழும்ப பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. நீங்க வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது பிரியமானவர்களே. இந்த வார்த்தை எல்லாம் உன்னை விட்டு போகாது. தேவனுடைய வார்த்தை உன்னை விட்டு வெளியே போகாது. நீ சாகுற வரைக்கும் இந்த வார்த்தைகள் உன் ரெண்டு காதிலையும் தொனித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தரின் புயமே எழும்பு. நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை கேட்கும். நீ படுக்கையில இருந்து எழும்பி உட்காரும் போது கேட்கும். நீ பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது இந்த வார்த்தை கேட்கும். கர்த்தருடைய புயமே எழும்பு. வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே என் பிள்ளைகளை நசரேயர்களாக எழும்ப பண்ணும். என் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாக எழும்ப பண்ணும். என் பிள்ளைகளை ஆசாரியர்களாக எழும்ப பண்ணும். என் பிள்ளைகளை ரட்சகர்களாக எழும்ப பண்ணும். கிராம ஊழியத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருந்தார். கிராமங்களை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருந்தது. கிராமத்தை குறித்த சில வெளிப்படுத்தல்கள் இருந்தது. கிராமத்துக்காக ஜெபிக்கும்படியாக நீ சில வருடங்களுக்கு முன்பாக ஏவப்பட்டிருந்தாய். ஆனால் நீயோ அதை அலட்சியம் பண்ணிவிட்டாய். இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வார்த்தை உனக்காக மறுபடியும் பேசப்படுகிறது. நான் உன்னை எழும்ப பண்ணுகிறேன். கிராமங்களுக்கு செல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் போனால் போதும், அற்புதம் நடக்கும். நீ கால் வைத்தால் வீடுகளில் கிராமங்களில் பிசாசுகள் ஓடும். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். உன்னை எழும்ப பண்ணுகிறவர் கர்த்தர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், யாராவது செய்யட்டும், யாராவது போகட்டும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லாத. உன்னுடைய பிரதிபலன் இன்னொருத்தனுக்கு போயிடும். உன் கிரீடம் இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிடுவான். உனக்குள்ளதை பற்றி கொண்டு உனக்குரியதை விட்டு விடாத. உனக்குரிய ஒரு ஊழியம் உண்டு. உனக்குரிய ஒரு பிரதிபலனும் உண்டு. ஹல்லேலூயா. ரிகபலபகத்ரபகத்ரபல்ல. ஆமென், 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 ஆமென். Hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, 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 hallelujah. இயேசுவுக்காக எதையாவது செய்யாவிட்டால் நாம் என்னத்தை பிரதிபலனாய் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். கர்த்தாவே என்னை எழும்ப பண்ணும், என்னை பலப்படுத்தும், எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். Praise the Lord. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் 5 காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். இந்த 5இல் நீ எதுவாக எழும்பும்படியாக கர்த்தர் உன்னோடு போராடி கொண்டிருந்தார் என்று உனக்கு தெரியும். இந்த காலை வேளை உன் நிலவரத்தை மாற்றும்படியாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான நேரம். கர்த்தர் திட்டவட்டமாய் உன்னோடு பேசி இருக்கிறார். அது உனக்குரிய வார்த்தை. கர்த்தர் இந்த கூட்டத்தில் அநேகரை தாயாக எழும்ப பண்ண போகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை சபையிலே உருவாக்க போகிறார். நம்முடைய சபையிலே பிரதிஷ்டையுள்ள ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபகத் 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 ரப. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Amen. தெபொராளுக்குள்ள இறங்கின அந்த வல்லமை நமக்குள்ள இப்ப இறங்கணும். எத்தனை பேருக்கு தேவை? ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். தெபொராளுக்குள்ள இறங்கின அந்த சக்தி, அவள் சொல்றா, நான் தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? இந்த அபிஷேகம் வந்தா உன்னால உட்கார முடியாது. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா தாய் தூங்குவாளா? ஜனங்கள் வேதனைப்படும் போது உன்னால தூங்க முடியுமா? தாயின் அபிஷேகம் உனக்குள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சாமுவேலுக்குள்ள இருந்த நசரேயனின் ஆவி உனக்குள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்னியேலுக்குள்ள இருந்த அந்த இரட்சகனின் அபிஷேகம் உனக்குள் வரட்டும். ஆமென், ஆமென். ஆம். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார்? இந்த நாட்கள் மதுரைக்கு ரட்சிப்பு தேவையான ஒரு காலம். பாழாய் போன கிராமங்கள் சீர்பட வேண்டிய காலம் இதுதான். தீர்க்கதரிசிகள் மதுரைக்கு தேவை, நசரேயர்கள் மதுரைக்கு தேவை, இரட்சகர்கள் சபைக்கு தேவை. கர்த்தர் இந்த கூட்டத்தில் அநேகரை முத்திரித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்தந்த ஆளுக்கு நேரம் ரீச் ஆயிருக்கும். ஆமென். நசரேயர்களை நோக்கி அந்த வார்த்தை போயிருக்கும். தீர்க்கதரிசிகளை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை போயிருக்கும். இரட்சகர்களை நோக்கி தேவனுடைய வல்லமை போயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஓ தியாரபாலா பக்கரா பக்கரா.